பயிற்சி தொடரான இசை அமர்வின் 75வது வாராந்த சூம் அமர்வுல இன்று நாங்க இணைஞ்சிருக்கோம். சமூகத்தில் உள்ள இளம் தலைமுறையினருக்கு தொழில்நுட்ப திறன்களை எளிய முறையில் கொண்டு சேர்ப்பதையும் புதிய துறைகளை அறிமுகப்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டு செயல்பட்டு வருவதுதான் எங்களோட தளம் அமைப்பு. கடந்த 7 வருடங்களாக திருகோணமலையில் பயணித்து வரும் தன்னார்வலர் அமைப்பான தளம் அமைப்பின் இந்த முயற்சியின் ஒரு பகுதியாகவே ஒவ்வொரு சனிக்கிழமையும் திசை பயிற்சி தொடர் வழியாக பல்வேறு தொழில்நுட்ப துறைகளை அறிவை நாங்க பகிர்ந்து வாரோம். அந்த வகையில எசென்சியல் ஆப்ஸ் எவ்ரி ஸ்டூடெண்ட் ஷுட் நோ, படிப்பிலும் திறமையிலும் ராக்கெட் வேகத்தில் முன்னேற உதவும் ஆப்ஸ் என்ற தலைப்புல இன்றைய அமர்வு ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கு. இன்றைய நம் விசேட அமர்விற்கு வளவாளராக எங்களோட இணைஞ்சிருக்கிறது பிரியதர்ஷினி அக்கா. அக்காவின் விளக்க கருத்தை தொடர்ந்து அமர்வின் இறுதியில் கேள்வி பதில் பகுதிக்கும் நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது. தயவு செய்து அனைவரும் அமைதியாக கவனமாக அமர்வை கேட்டு பயன்பெறுங்கள். உங்களுக்கான நேரம் தரப்படும் போது தவறாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்க என்பதையும் கூறிக்கொண்டு நேரத்தை கருத்தில் எடுத்து நான் அமர்வை அக்காவிடம் கையளிக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் பிரியதர்ஷினி ரவிச்சந்திரன். இன்னைக்கு உங்களுக்கு இந்த செஷனை நடத்த போறது நான் தான். இன்னைக்கு நாங்க பார்க்க போறது எசென்ஷியல் ஆப்ஸ் எவ்ரி ஸ்டூடெண்ட்ஸ் ஷுட் நோன்ற தலைப்புல, அதாவது மாணவர்களுக்கு அத்தியாவசியமான செயலிகள் பத்தி தான் நாங்க இந்த செஷன்ல பார்க்க போறோம். முதலாவது, இந்த செஷனுக்குள்ள போறதுக்கு முன்னுக்கு சில விஷயத்தை நான் தெளிவுபடுத்துறேன். ஏன் நாங்க இந்த ஆப்ஸை பயன்படுத்துறதுல இவ்வளவு கவனம் செலுத்தணும், நாங்க என்ன மாதிரியான ஆப்ஸை பயன்படுத்தணும், ஏன் எங்களோட வாழ்க்கையில இந்த ஆப்ஸ் முக்கியத்துவம் கொடுக்கப்படுது என்றதை முதல்ல நாங்க தெளிவுபடுத்தி கொள்ள விரும்புறேன். முதலாவது பிராங்கா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு காலையில எழும்பின உடனேயே உங்களோட கண்ணை திறந்து உங்களோட அம்மாவையோ அப்பாவையோ பாக்குறதுக்கு முன்னாடி உங்களோட போனை அன்லாக் பண்ணி நோட்டிபிகேஷன் செக் பண்ணவங்க எத்தனை பேர் இருப்பீங்க? உண்மையை சொல்லணும்டா, நாங்க எங்களோட வாழ்க்கையை லாக் பண்ணிட்டு போனை அன்லாக் பண்ணி கொண்டு இருக்கிறோம். எங்களோட போன் எங்களை ஆள போகுதா அல்லது போனை நாங்க ஆள போறோமான்றதை பத்தி தான் இன்றைக்கு நாங்க கதைக்க போறோம். எங்கட வீட்டெல்லாம் இப்போ ஒரு புது பழமொழி இருக்குது, பந்திக்கு முந்து நோட்டிபிகேஷனுக்கு பிந்து. அதாவது இந்த கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின்ன மாதிரி ஸ்மார்ட் போனுக்கு முன்னுக்கு ஸ்மார்ட் போனுக்கு பிறகு என்று எங்களோட காலத்தை இப்ப டிஜிட்டல் மயமா நாங்க சொல்லிக் கொள்ளலாம். முதலெல்லாம் எங்களோட வீட்டுக்கு யாராவது வந்தா வாங்க எப்படி இருக்கிறீங்க என்றுதான் நாங்க முதலாவது கேட்போம். இப்ப எல்லாம் எங்களோட வீட்டுக்கு யாராவது வந்தா முதல்ல கேட்கிற கேள்வி, உங்களோட வீட்டு பாஸ்வேர்டு என்ன? இப்படிதான் இன்றைய உலகம் போய்கொண்டிருக்குது. நாங்க ஒரு காலத்துல நாங்க ஒரு டிஜிட்டல் காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்ப இருக்கிற நிறைய பெற்றோர் நினைக்கிறது என்னன்னு சொன்னா, இந்த போன் வந்ததால் தான் எங்க பிள்ளைகள் கெட்டு போறாங்க என்று சொல்லி நினைக்கிறாங்க. ஆனா நான் சொல்றேன், இந்த போனை வச்சு ஒருத்தன் ஊரையே மாத்தலாம், இந்த உலகத்தையே ஜெயிக்கலாம். தொலைபேசின்றது ஒரு பொழுதுபோக்கு கருவி மட்டுமல்ல, அது ஒரு நடமாடும் பல்கலைக்கழகம் என்றுதான் என் ஒப்பீனியன். அந்த விதத்துல நாங்க இந்த 2026 இருக்கிறோம். எங்களோட அம்மா அப்பா காலத்துல ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கொள்ளணும்னு சொன்னா நிறைய மைல் கணக்கா நடந்து போய் ஒரு லைப்ரரிக்கு போய் அங்க போய் இருந்து வாசிச்சு தேடி குறிப்பெடுத்து அதை பிறகு படிச்சு அனலைஸ் பண்ணி அப்படித்தான் நாங்க அந்த விஷயத்தை முழுமையாக தெரிஞ்சு கொள்ள முடியும். ஆனா இப்ப இன்றைக்கு இந்த காலகட்டத்துல உலகத்துல இருக்கிற மொத்த அறிவும் மொத்த சிந்தனைகளும் எங்கட பாக்கெட்ல இருக்கிற எங்கட கையில இருக்கிற இந்த ஸ்மார்ட் போன்லயே இருக்குது. ஆனா சோகம் என்னன்னு சொன்னா, இந்த அறிவை வச்சுக்கொண்டு நாங்க வெறும் ரீல்ஸ் பார்த்து கொண்டும் மீம்ஸ் ஷேர் பண்ணி கொண்டுதான் இருக்கிறோம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, உங்களோட போன் உங்களோட வாழ்க்கைக்கான ஒரு கதவு. இந்த கதவு வழியா நீங்க உங்களோட வாழ்க்கையில ஒரு சாக்கடையையும் பார்க்கலாம், ஒரு சந்திரனையும் பார்க்கலாம். நீங்க எதை பார்க்க போறீங்கன்றது உங்களோட கையில தான் இருக்குது. நீங்க சரியான கதவை திறந்தா உங்களோட எதிர்காலம் பிரகாசமாக அமையும். ஹார்ட் ஒர்க் பண்றத பத்தி இல்ல கதைக்கிறது இன்றைக்கு, ஸ்மார்ட் ஒர்க் பண்றத பத்தி தான் கதைக்க போறோம். அதாவது இந்த உலகம் டிஜிட்டல் மயமாகிட்டு நாங்களும் டிஜிட்டல் மயமாகணும். ஏன் இளைஞர்களுக்கு முக்கியமா இந்த ஆப்ஸ் பத்தின தெளிவு இருக்கணும்னு சொன்னா, இன்றைய இளைஞர்கள் தான் சமூகத்தின் என்ஜின். இந்த என்ஜினுக்கு சரியான எரிபொருள் இந்த தொழில்நுட்பம் தான்.
ஆகவே யதார்த்தமா சொல்லணும்னு சொன்னா போனுக்கு டேட்டா கார்டு போடுற காசுக்கு எங்கட வாழ்க்கைய வளமாக்குற மாதிரி உருப்படியா என்ன செய்ய போறோம்ன்றதை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இதுல வந்து முதலாவது பாடசாலை மாணவர்களும் சரி, பல்கலைக்கழக மாணவர்களும் சரி, நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்கிறது, இவ்வளவு கஷ்டப்பட்டு டெடிகேஷனா நாங்க ஒர்க் பண்றது எல்லாமே ஒரு நல்ல சேலரியோட நல்ல செட்டில்மெண்டான ஒரு வேலையை தேடிக்கொள்றதுக்கு, ஒரு நல்ல வேலையை தேடிக்கொள்ளணும், நல்ல சேலரியில ஒர்க் பண்ணணும், அப்படி ஒரு நல்ல நிலைமையை வாழ்க்கையில அடையணும்னு சொன்னா எங்களோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணி கொள்ளணும். அதுக்கு என்ன மாதிரியான ஆப்ஸ் நாங்க பயன்படுத்தலாம்ன்றது தான் நாங்க முதலாவது பார்க்க போறோம். இங்க இருக்கிறதுல பல பேர் வந்து யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸா இருப்பீங்க, இல்ல வேலை தேடி கொண்டிருக்கிறாங்களா இருப்பீங்க. உங்களுக்கு வந்து உண்மையை சொல்ல போனா நடைமுறையில வெறும் சிவிய மட்டும் வச்சுக்கொண்டு இன்றைக்கு வேலை எடுக்கிறதுன்றது சரியான கஷ்டம். உண்மை நடைமுறையின்படி அப்படி வேலை எடுக்கவும் இயலாத ஒரு நிலைமை இருக்குது. அதுக்குத்தான் வந்து நாங்க வந்து டிஜிட்டலா வந்து எங்கட எங்கட ப்ரொஃபஷனல்ல நிரூபிக்கிற மாதிரியான ஆப்ஸை வந்து நாங்க பயன்படுத்தி கொள்ளலாம். உதாரணத்துக்கு வந்து லிங்க்டின். இந்த லிங்க்டின் வந்து வேலை வாய்ப்புக்கான ஒரு சமூக வலைத்தளமாக காணப்படுது. இது வெறும் வேலை தேடுற தளம் மட்டுமல்ல, உங்களோட டிஜிட்டல் முத்திரை, உங்களுக்கான ஒரு டிஜிட்டல் அடையாளம் என்றே சொல்லலாம். நீங்க ஒரு ப்ரொஜெக்ட் செய்தாலோ அல்லது ஒரு சர்டிபிகேட் பெற்றுக்கொண்டாலோ அதை உங்களோட லிங்க்டின் பேஜ்ல அப்லோட் பண்ணுங்க. நீங்க ஃபேஸ்புக்ல போடுற ஒவ்வொரு போட்டோவுக்கும் உங்களுக்கு லைக் வரும். ஆனா நீங்க லிங்க்டின்ல போடுற ஒவ்வொரு பதிவுக்கும், நீங்க லிங்க்டின்ல அப்லோட் பண்ற ஒவ்வொரு சர்டிபிகேட்ஸுக்கும் உங்களோட திறமைக்கு ஏற்ற ஆஃபர் லெட்டர் உங்களை தேடி வரும். 2026 வந்து ஏஐ ஜாப் மேட்சிங் மூலமா உங்களோட ப்ரொஃபைலுக்கு ஏத்த வேலையை லிங்க்டின்ல அதுவே சஜஸ்ட் பண்ணும். அந்த ஆப்லயே சஜஸ்ட் பண்ணக்கூடிய டெக்னாலஜிஸ் எல்லாம் வந்துட்டு. அடுத்தது வந்து உங்களோட திறமைகளை வளர்த்து கொள்றதுக்கான ஆப்ஸ் பாக்கிக்க கோசெரா அண்ட் உடோமி அண்ட் ஆப்ஸ் எல்லாம், ஸ்கில் ஷேர் எல்லாம் வந்து உங்களோட திறமைகளை வளர்த்து கொள்ளக்கூடிய புதிய ஆப்ஸா காணப்படுது. இதெல்லாம் வந்து ஒரு கல்வி வலைத்தளங்களாக காணப்படுது. இந்த கோசெரா என்ற ஆப்ல வந்து அமெரிக்காவோட சான்ஃபோர்ட், யாலே போன்ற பெரிய பல்கலைக்கழகங்கள்ல அல்லது கூகுள், ஐபிஎம், மீட்டா போன்ற பெரிய நிறுவனங்கள்ல அவங்க நடத்துற பாடங்களை வீடியோவா எடுத்து அதை இந்த கோசெரா ஆப்ல வந்து பதிவேற்றுவாங்க. உங்களுக்கு ஒரு பெரிய கம்பெனியில வேலை செய்ய ஆசை அல்லது ஒரு சர்வதேச சான்றிதழை பெற்றுக்கொள்ளணும்டா அதுக்கு இந்த கோசெரா அண்ட் ஆப் வெப்சைட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சிறந்த வழியாக இருக்கு. இதுல பொதுவா வந்து பாடங்களை வந்து காசு கொடுத்துதான் வாங்கணும். ஆனா இலங்கையில எங்களுக்கு இருக்கிற ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு சொன்னா, இந்த ஆப்ல நீங்க இந்த ஆப்புக்கு வந்து டிரெக்டாவே வந்து நான் ஒரு இலங்கை மாணவன், என்னட்டு இந்த பாடங்களை வாங்குறதுக்கு எஃபோர்ட் பண்றதுக்கு போதுமான அளவு காசு இல்லை என்று நீங்க அப்ளை பண்ணலாம், விண்ணப்பிக்கலாம். இது வந்து பினான்சியல் ஐடென்ற ஒரு வகைக்குள்ள உள்ளடங்க. இப்படி விண்ணப்பிச்சா உங்களுக்கு வந்து 100% இலவசமாக அந்த பாடங்களையும் சான்றிதழ்களையும் அவங்க தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்க லண்டனுக்கு போகாமலேயே லண்டன் யூனிவர்சிட்டியில இருக்கிற ப்ரொஃபஸரோட பாடத்தை இங்க இருந்தே படிக்கலாம். படிச்சு முடிச்சதும் அவங்க தர சர்டிபிகேட்டை உங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைல்ல அப்லோட் பண்ணா வேலை தேடும் போது உங்களுக்கு முன்னுரிமை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி உடோமின்றது வந்து உடோமி என்ற ஆப் வந்து பல்கலைக்கழகங்களை நடத்துற கிளாஸஸ் வகுப்புகளோ கிடையாது. இது வந்து ஒரு விஷயத்துல எக்ஸ்பர்ட்டான ஒருத்தர், நிபுணத்துவம் பெற்ற ஒருத்தர் அந்த துறையை பத்தி நடத்துற வகுப்புகளை உள்ளடக்கினது தான் இந்த உடோமி என்ற ஆப். உங்களுக்கு வந்து ஒரு விஷயத்த பிராக்டிக்கலா கற்றுக்கொள்ளணும்டா அதுக்கு உங்களுக்கு சிறந்த வழியாக இந்த உடோமி ஆப் காணப்படும். இப்போ உதாரணமா சொல்லணும்னு சொன்னா 5 நாட்கள்ல போட்டோஷாப் கற்றுக்கொள்றது எப்படி, 10 நாட்கள்ல வெப்சைட்டை உருவாக்குறது எப்படி, இந்த மாதிரியான விடயங்களை எல்லாம் நீங்க இந்த உடோமி ஆப் மூலமா கத்துக்கொள்ளலாம். இந்த உடோமி ஆப்ல வந்து இருக்கிற அட்வான்டேஜ் என்னன்னா, இங்க இருக்கிற பாடங்கள் எல்லாம் மிகவும் குறைஞ்ச விலையில பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கு. சில சீசன்ஸ்ல சில சம்டைம்ஸ்ல சுமார் 3000 ரூபாய்க்கு உள்ள ஒரு பெரிய ஒரு கோர்ஸை நீங்க வாங்கக்கூடியதா இருக்கு. இப்படி ஒரு தடவை நீங்க காசு கொடுத்து அந்த வீடியோவை வாங்கிட்டீங்கன்னு சொன்னா உங்களோட லைஃப் டைம்ல உங்களுக்கு எத்தனை தடவை தேவையோ, உங்களுக்கு எப்பப்ப எல்லாம் தேவையோ அந்த வீடியோவை போட்டு போட்டு பார்த்து நீங்க அந்த தகவல்களை படிச்சு கொண்டு ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு
தெரிஞ்சு கொள்ளலாம். இப்போ உதாரணமா சொல்லணும்னு சொன்னா, இப்போ உங்களுக்கு வந்து வீடியோ எடிட்டிங் கத்துக்கொள்ளணும்ன்ற ஒரு ஆசை இருக்கு அப்படின்னு சொன்னா, நீங்க அதுக்காக கோர்ஸுக்கு போய் நிறைய காசு கட்டி அதுக்காக மினக்கட்டு அலைஞ்சு திரிஞ்சு 6 மாசம் 4 மாசம் கோர்ஸுக்கு போய் மினக்கெட தேவையில்லை. அப்படி படிக்கிறத விட இந்த உடோமி ஆப்ல வந்து ஒரு பெரிய எக்ஸ்பர்ட் ஒருத்தர், இப்போ ஃபோட்டோ வீடியோ எடிட்டிங் பத்தி படிக்க போறீங்கன்னு சொன்னா, இப்போ இந்த வீடியோ எடிட்டிங்ல நல்ல எக்ஸ்பர்ட் ஆன ஒருத்தர் ஒரு 5 மணி நேரத்திலேயே உங்களுக்கு வீடியோ எடிட்டிங்ல இருக்கிற எல்லா ப்ரோ டிப்ஸையும் உங்களுக்கு சொல்லி தந்துருவேன். அப்ப உங்களுக்கு இந்த உடோமி ஆப்ஸ் வந்து உங்களோட ஸ்கில்ஸை டெவலப் பண்றதுக்கு ஒரு இலகுவான ஆப்பாக இருக்கு. அதே மாதிரி அடுத்த ஆப் வந்து ஸ்கில் ஷேர். இது வந்து உடோமி ஆப் மாதிரியே தான் இருக்கு. ஆனா இதுல இருக்கிற ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொன்னா, இது வந்து கலைஞர்களுக்கான ஒரு களமாக காணப்படுது. ஆனா இது வந்து ஒரு முழுக்க முழுக்க கிரியேட்டிவான வேலைகளுக்கு தான் இது பயன்படுத்தப்படுது. உதாரணமா சொல்லணும்னு சொன்னா, போட்டோகிராஃபி, வீடியோ எடிட்டிங், கிராஃபிக் டிசைனிங், ட்ராயிங், யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறது எப்படி, இந்த மாதிரியான விடயங்களை எல்லாம் இந்த ஸ்கில் ஷேர் ஆப் மூலமா கத்துக்கொள்ளலாம். இங்க வந்து 15ல இருந்து 30 நிமிஷங்கள்ல எளிமையாக ஒரு பாடத்தை கற்று தந்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னு சொன்னா, நீங்க ஒரு ப்ரொஃபஷனல் போட்டோகிராஃபர் மாதிரி ஒரு போட்டோ எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னு சொன்னா, இந்த ஆப் மூலமா 15ல இருந்து 30 நிமிஷத்துக்குள்ள ஒரு ப்ரொஃபஷனல் போட்டோகிராஃபர் மூலமா நீங்க இலகுவாக எப்படி போட்டோ எடுக்கிறது, ப்ரொஃபஷனல் போட்டோகிராஃபர் மாதிரி எப்படி போட்டோ எடுக்கிறதுன்னு சொல்லி கற்றுக்கொள்ள முடியும். அடுத்த ஆப் வந்து டீல். இந்த டீல் வந்து ஒரு ஒரு வேலையை தேடுற ஆப் மாதிரி என்று சொல்லலாம். இப்ப வந்து இப்ப எல்லாம் வேலை தேடுறதுன்றதை விட வேலை தேடுறது தான் பெரிய ஒரு வேலையாவே இருக்குது எங்களுக்கு. நாங்க ஒரு 10 கம்பெனியில வேலைக்கு அப்ளை பண்ணியிருப்போம். எந்த கம்பெனிக்கு அப்ளை பண்ணோம், ஒவ்வொரு கம்பெனிலையும் என்ன எங்களுக்கு ரிப்ளை பண்ணாங்க என்றதையெல்லாம் நாங்க மறந்துடுவோம். எங்களுக்கு எல்லாத்தையும் ஞாபகத்துல வச்சுட்டு இருக்க இயலாது. அதை ஒழுங்குபடுத்துறதுக்காகத்தான் இந்த டீல் அண்ட் ஆப் இருக்குது. இந்த ஆப் மூலமா லிங்க்டின் போன்ற இடங்கள்ல பார்க்கிற வேலைகளை வந்து நீங்க சர்வ் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். நீங்க உங்களோட ஆன்லைன்ல உங்களோட சோஷியல் மீடியாஸ்ல நீங்க பார்க்குற வேகன்சி எல்லாத்தையும் இந்த ஆப்ல சர்வ் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். உங்களோட ரெசியூமை வந்து அந்த வேலைக்கு ஏற்ற மாதிரி இந்த டீல் ஆப்ல மாத்திக்கொள்ளலாம். எந்த கம்பெனிக்கு எப்போ இன்டர்வியூக்கு போகணும்ன்றதையும் உங்களுக்கு இந்த ஆப் வந்து ஞாபகப்படுத்தும். ஒரு ரிமைண்டர் நோட்டிஃபிகேஷன் மாதிரி ஞாபகப்படுத்தும். நீங்க ஒரு வேலையை தேடி அலையும் போது எல்லாத்தையும் நீங்க அந்த வேலைக்கு எந்த வேலைக்கு அப்ளை பண்ணீங்க, எப்போ அப்ளை பண்ணீங்க, எல்லா டீட்டெயில்ஸையும் வந்து உங்களால ஞாபகத்துல வச்சுக்கொள்ள இயலாது. அதோட ஒரு டைரி எடுத்து நோட் பண்ணி வச்சு அதெல்லாம் வச்சுக்கொண்டு இருக்கிறே இயலாது. அப்ப இப்ப நாங்க டிஜிட்டல் மயமாகி கொண்டு வரோம், நல்ல ஸ்பீடா அப்டேட் ஆகி கொண்டு வரோம். அந்த நேரத்துல வந்து எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப் வந்து, அதாவது எங்களோட எந்த டைம்ல வந்து இந்த டீல் ஆப் வந்து உங்களோட கரியர் ஒரு மேனேஜர் மாதிரி, உங்களுக்கு ஒரு கரியர் மேனேஜர் மாதிரி இந்த ஆப் வந்து கூடவே இருக்கும், பயன்படும். அடுத்தது வந்து கோட் அகாடமி கோ. ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகணும் என்று சொன்னா, இந்த ஆசை உங்களுக்கு இருந்துச்சுன்னு சொன்னா, அதுக்கான ஒரு முதல் படி மாதிரி இந்த கோட் அகாடமி கோ இந்த ஆப் வந்து இருக்கு. கம்ப்யூட்டர் லாங்குவேஜான பைத்தன், யாவா, HTML போன்ற எளிமையா இந்த லாங்குவேஜஸ் எல்லாம், கம்ப்யூட்டர் லாங்குவேஜஸ் எல்லாம் ஒரு எளிய விளையாட்டு மாதிரி இந்த ஆப் மூலமா நீங்க கற்றுக்கொள்ளலாம். இந்த ஆப் மூலமா கம்ப்யூட்டர் இல்லாம போன் மூலமாவே கோடிங் டைப் பண்ணி பழகலாம். உதாரணமா பஸ்ல போகும்போது, டியூஷனுக்கு முன்னாடி வெயிட் பண்ணி கொண்டிருக்கும் போதெல்லாம் இந்த ஆப்ல வந்து கோடிங் டைப் பண்ணி பாருங்க. அது வந்து உங்களோட லாஜிக்கல் திங்கிங்கை வந்து உயர்த்தும். அடுத்தது வந்து கிளாஸ் டோர். இந்த கிளாஸ் டோர் ஆப் வந்து நீங்க ஒரு கம்பெனின்ற உண்மையான முகத்தை இந்த கிளாஸ் டோர் ஆப் மூலமா அறியலாம். இப்ப எங்களுக்கு வந்து வெளியில இருந்து பார்க்க ஒரு கம்பெனி வந்து நல்ல கம்பெனி, நல்ல சேலரி, நல்ல ஒர்க் பிளேஸ், நல்ல என்விரான்மெண்ட் மாதிரி உங்களுக்கு தெரியும். ஆனா உள்ள போய் பார்த்தா ஒழுங்கா கம்பெனிக்குள்ள சம்பளம் தருவாங்களான்னு தெரியாது, நல்ல மேனேஜரா இருப்பாரான்னு தெரியாது. இப்படி எங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வரும் ஒரு கம்பெனிக்கு வேகன்சி அப்ளை பண்ணிக்க. அந்த மாதிரி டைம்ல எங்களுக்கு இந்த ஆப்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அது எப்படின்னு சொன்னா, அந்த கம்பெனில ஏற்கனவே வேலை செஞ்சவங்க அங்க இருக்கிற கஷ்ட நஷ்டங்களை வந்து ரகசியமாக அனோனிமஸாக எழுதி இருப்பாங்க. அத வந்து அதோட இந்த கம்பெனில வந்து இன்டர்வியூல என்ன கேள்வி கேட்பாங்கன்னு கூட அவங்க அதுல குறிப்பிட்டிருக்கலாம். நீங்க ஒரு கம்பெனில சேர்றதுக்கு முன்னாடி அங்க எவ்வளவு சம்பளம் தாராங்க,
என்று யாரையும் கேட்டெல்லாம் தெரிஞ்சு கொள்ள தேவையில்லை. இந்த கிளாஸ் டோர் என்ற ஆப் மூலமாவே நீங்க போய் பார்த்தாலே அந்த கம்பெனியை பத்தின முழு தகவல்களையும் உங்களால தெரிஞ்சு கொள்ள முடியும். அடுத்தது வந்து ஃபைவர், அப்வொர்க் போன்ற ஆப்ஸ். இதுக்கு முதல்ல பார்த்த ஆப்ஸ் எல்லாமே உங்களோட திறமையை வளர்த்து கொள்றதுக்கு தான் உதவினதா காணப்படும். ஆனா இந்த ஃபைவர் அல்லது அப்வொர்க் போன்ற ஆப்ஸ் மூலமா உங்களோட திறமையை வச்சு எப்படி சம்பாதிக்கிறது என்றதை தெரிஞ்சு கொள்ள முடியும். உங்களோட திறமையை வச்சு சம்பாதிக்கிறதுக்கு இந்த ஆப்ஸ் வந்து பயன்படும். உலகத்துல இருக்கிற பல கம்பெனிகள்ல வந்து சிறிய வேலைகளுக்கு வந்து சின்ன சின்ன வேலைகளுக்கு எல்லாம் ஆட்கள் தேடிக்கொண்டு இருப்பாங்க. நீங்க உங்களோட திறமைய வந்து ஒரு விளம்பரமா அட்வர்டைஸ்மெண்ட் போல இந்த ஆப்ல வந்து அப்லோட் பண்ணலாம். அவங்களுக்கு அது பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னா உங்களுக்கு அவங்க வேலை தருவாங்க. அப்படி நீங்க செய்யற வேலை ஒவ்வொன்றுக்கும் டாலர் மதிப்புல வந்து உங்களோட வங்கி கணக்குகள்ல நேரடியாக பணம் வைப்பிடப்படும். இப்போ உதாரணமா சொல்லணும்னு சொன்னா, இப்ப இலங்கையில இருந்து கொண்டே அமெரிக்காவில் இருக்கிற ஒரு கம்பெனிக்கு ஒர்க் பண்ணி சம்பாதிக்கலாம். அதுக்கு வந்து இந்த ஆப் வந்து ஒரு பாலம் மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஒரு கனெக்டிங் பிரிட்ஜ் மாதிரி இந்த ஆப் வந்து பயன்படும். அடுத்தது வந்து கேன்வா பத்தி நீங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. எங்களுக்கு வந்து எங்களுக்கு தேவையான ப்ரெசன்டேஷன், பிபிடி, இந்த இந்த மாதிரியான விஷயங்கள், கிராஃபிக் டிசைனிங் செய்யறாங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த கேன்வா வந்து கட்டாயம் பயன்படும். நீங்க படிக்கும்போது உங்களுக்கு தேவையான ஒரு டியூட் டைப் பண்ணி கொள்றதுக்கு இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் இந்த கேன்வா ஆப் வந்து பயன்படுத்தப்படும். அடுத்தது வந்து நீங்க படிக்க உங்களோட உங்களோட கற்றலுக்கான ரிசர்ச் அண்ட் லேர்னிங் மெத்தட்ஸை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆப்ஸ், உங்களுக்கு படிக்கிறதுக்கு இலகுவாக்கக்கூடிய, உங்களோட கல்வியை இலகுவாக்கக்கூடிய ஆப்ஸும், அடுத்தது வந்து உங்களோட ரிசர்ச்சுக்கு, உங்களோட ஆர்டிகல்ஸுக்கு எழுதுறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஆப்ஸும் என்னென்னு தான் பார்க்க போறோம். சும்மா சொல்லணும்னு சொன்னா, வெறுமன புத்தகத்தை பார்த்து படிக்கிறது மட்டும் கல்வி இல்லை. ஒரு விஷயத்த ஆழமா புரிஞ்சு கொள்றதுதான் உண்மையாவே கல்வியுண்டா. இப்ப அந்த விதத்துல வந்து உங்களோட படிப்புக்காக, உங்களோட கல்வியை வந்து டெவலப் பண்றதுக்காக நிறைய ஆப்ஸ் வந்து சமூக வலைத்தளங்கள்ல காணப்படுது, உங்களோட போன்ல காணப்படுது. முதலாவது வந்து கேன் அகாடமி. இந்த கேன் அகாடமி வந்து ஒரு இலவசமான உலக பல்கலைக்கழகம் என்றே சொல்லலாம். ஸ்கூல்ல படிக்கிற ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து பெரியாக்கள் வரைக்கும் வயது வரையறை இல்லாம நீங்க என்ன படிக்க விரும்புறீங்களோ அதை வந்து ஒரு ஆரம்பத்துல இருந்து, ஒரு பேசிக் லெவல்ல இருந்து இந்த ஆப் மூலமா கத்துக்கொள்ள முடியும். இந்த ஆப்பை வந்து சல்மான் கான் என்றவர் தான் ஆரம்பிச்சாரு. இத வந்து எந்த ஒரு லாபம் நோக்கமும் அற்ற ஒரு ஆப்பாக காணப்படுது. இந்த ஆப்ல வந்து மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஹிஸ்டரி போன்ற பல்வேறுபட்ட பாடங்கள் வந்து மிகவும் எளிமையான வரைபடங்கள் மூலம் கற்றுத் தருவார்கள். நீங்க நினைக்கிறதெல்லாம் படிக்க உங்கள்ட்ட நிறைய காசு இல்லைன்னு நீங்க கவலைப்படாதீங்க. இந்த கேன் அகாடமி மூலமா வந்து உலகண்ட மிகச்சிறந்த ஆசிரியர்கள் வந்து உங்களோட போன்ல உங்களுக்கு இலவசமா பாடம் எடுப்பாங்க. இந்த ஆப்ல படிக்கிறதுக்கு பணம் தேவையில்லை, ஆர்வம் இருந்தா மட்டும் போதும். அடுத்தது வந்து கூகுள் ஸ்காலர். கூகுள் ஸ்காலர் பத்தியும் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, பட் தெரியாதவங்களும் இருக்கலாம். பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் ஒரு விடயத்தை பத்தி உண்மையான தன்மையோட பேச விரும்புகிறார்கள். பல்கலைக்கழக மாணவர்களா இருந்தாலும் சரி, நீங்க சாதாரண ஆட்களா இருந்தாலும் சரி, ஒரு விஷயத்தை பத்தி ஆழமா அதோட உண்மைத்தன்மையோட முழுசா அதை விளங்கி அதை பேசணும், இல்ல அதை புரிஞ்சு கொள்ளணும், அதை படிக்கணும் அப்படி நினைக்கிறார்கள், இந்த ஆப்பை பயன்படுத்தலாம். சாதாரணமா வந்து கூகுள்ல தேடினா அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், பொதுவான சில ஆர்டிகல்ஸ் வரும். ஆனா இந்த கூகுள் ஸ்காலர்ல வந்து நீங்க தேடினீங்கன்னு சொன்னா முக்கியமான ஆய்வு கட்டுரைகள், புத்தகங்கள் மட்டும்தான் வரும். இது வந்து உங்களுடைய அகடமிக் நாலேஜுக்கு உதவி புரியும். அடுத்தது வந்து யூடியூப் பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். எங்கட விஷுவல் லேர்னிங் அப்ப காணப்படுது. ஒரு விடயத்தை வந்து பிராக்டிக்கல் வழியா பார்த்து கற்றுக்கொள்ள விரும்புகிறார்கள் யூடியூப்பை பயன்படுத்தலாம். பொதுவா யூடியூப் வந்து பொழுதுபோக்கு தளமாகத்தான் காணப்படுது. ஆனா இன்றைக்கும் உலகத்துல வந்து மிகப்பெரிய சர்ச் என்ஜினாக காணப்படுறது வந்து யூடியூப் தான். யூடியூப்ல வந்து உங்களோட யூடியூப் சொல்லிக்க வந்து அது யூடியூப் வந்து உங்களோட 24 மணி நேரம் ஒரு ஆசிரியர் மாதிரி உங்களோடயே இருக்கு. நீங்க வந்து உங்களுக்கு அந்த யூடியூப்பை எப்படி நீங்க பயனுள்ள வழியில பயன்படுத்துறீங்கன்றதை பொறுத்து தான் உங்களோட ரிசல்ட் வந்து உயரும். அடுத்தது வந்து குவிஸ்லெட் போன்ற
இந்த குயிஸ்லெட் ஆப் வந்து நீங்க படிக்க விரும்புகிற தகவல்களை வந்து ஒரு டிஜிட்டல் ஃபிளாஷ் கார்ட்ஸ் மாதிரி மாற்றி உங்களுக்கு தரும். இதை வச்சு நீங்க ஒவ்வொரு குவிஸை இதை நீங்களே வந்து ஒரு குவிஸ் மாதிரி வச்சுக்கொள்ளலாம். இதுல வந்து கேம்ஸும் காணப்படுது. இதனால நீங்க சலிப்பு இல்லாம நல்ல ஜாலியா படிக்கலாம். புத்தகத்தை வந்து மனப்பாடம் செஞ்சு படிக்கிற காலம் எல்லாம் போயிட்டு குவிஸ்லெட் லேப்ல நீங்க வந்து படிக்க வேண்டிய விடயத்தை ஒரு கேம் மாதிரி விளையாடி கொண்டே படிக்கலாம். மற்றவங்கெல்லாம் கஷ்டப்பட்டு மனப்பாடம் செய்யும் போது நீங்க விளையாடி கொண்டே அந்த பாடத்தை ஞாபகம் வச்சிருப்பீங்க. அடுத்தது வந்து ஆங்கி அண்ட் ஆப்ஸ். இந்த ஆப்ல வந்து ஸ்பேஸ் ரிப்பிட்டேஷன் என்ற ஒரு விஞ்ஞான முறை வந்து பயன்படுத்தப்படுது. அதாவது எங்களோட மூளையால வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு நேரத்துக்கு மேல ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சிருக்க இயலாது. நாங்க திருப்பி திருப்பி அதை மீட்டு பார்க்கும்போது தான் அந்த விஷயம் எங்களோட மூளையில வந்து திருப்பி திருப்பி ஆழமாக பதியத்தான் அது எங்களோட மெமரி, லாங் டேர்ம் மெமரியில வந்து சர்வ் ஆகும். இதை அடிப்படையா வச்சு கொண்டுதான் இந்த ஆப்பை உருவாக்கி இருக்கிறாங்க. நீங்க ஒரு விஷயத்த மறக்க போற சந்தர்ப்பத்துல இந்த ஆப் வந்து உங்களுக்கு மீண்டும் நினைவூட்டும். இதை வந்து பொதுவாக குறிப்பா வந்து மருத்துவ மாணவர்களும் அந்த புதிய மொழிகளை கற்றுக்கொள்றார்கள், புதுசா வந்து நியூவா ஒரு லாங்குவேஜை வந்து படிச்சு கொண்டிருக்கிறார்கள் வந்து உலகளவுல அதிகமா பயன்படுத்துற ஆப் வந்து இந்த ஆங்கி ஆப் தான். எங்களோட மூளை வந்து எதையுமே சீக்கிரமா மறந்துடும். ஆனா இந்த ஆங்கி ஆப் எல்லா அந்த விடயங்களை வந்து எங்களோட மூளையில வந்து ஆழமா பதிய வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அடுத்தது வந்து எங்களுக்கு தேவையான ஆவணங்களை வந்து ஸ்கேன் பண்றது, அடுத்தது அதை மேனேஜ் பண்றது. ஒரு கட்டுரை எழுதுறதுக்கோ அல்லது ஒரு ப்ரொஜெக்ட் செய்யறதுக்கோ சில புத்தகங்கள்ல உள்ள தகவல்களை தேடும் போது அதை அப்படியே போட்டோ எடுத்து பிடிஎஃப் ஆக மாற்றுறதுக்கு இந்த ஆப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. இப்போ உதாரணமா சொல்லணும்னு சொன்னா மைக்ரோசாஃப்ட் லென்ஸ் உண்டு. இது வந்து ஒரு பிளாக் போர்ட்லயோ இல்ல ஒரு புத்தகத்திலயோ இருக்கிற ஒரு பேஜையோ போட்டோ எடுத்தா அதன் ஓரங்கள் எல்லாத்தையும் தானாகவே சரி செஞ்சு அந்த பிடிஎஃப் வந்து நேராக மாற்றும். இதுல வந்து இமர்சிவ் ரீடர் என்ற வசதியும் வந்து இப்ப தற்காலத்துல காணப்படுது. அதாவது ஒரு பக்கத்தை வந்து நீங்க போட்டோ எடுத்தா அதுல இருக்கிற விஷயங்களை வந்து அந்த ஆப்பே வந்து உங்களுக்கு சத்தமா வாசிச்சு காட்டும். புத்தகத்துல இருக்கிற விடயத்தை எல்லாத்தையும் டைப் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. மைக்ரோசாஃப்ட் லென்ஸ் மூலமா வந்து நீங்க ஒரு கிளிக் செய்தாலே அந்த இருக்கிற விடயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு நோட்ஸா மாறி வந்துடும். அடுத்தது வந்து அடோப் ஸ்கேன். இது வந்து மிகவும் தெளிவான பிடிஎஃப் கோவைகளை ஃபைல்ஸை உருவாக்குறதுக்கு வந்து உதவும். இதுல உள்ள ஏஐ வந்து நீங்க எடுக்கிற போட்டோல இருக்கிற கரைகள், நிழல் விழுகிறது, இது எல்லாத்தையும் நீக்கி ஒரு பிரிண்ட் எடுத்த பேப்பர் மாதிரி உங்களுக்கு அந்த பிடிஎஃப் காட்டும். அடுத்தது வந்து ஆப்டிக்கல் கேரக்டர் ரெகக்னேஷன் தொழில்நுட்பத்தின் மூலமா போட்டோல இருக்கிற எழுத்துக்களை வந்து நீங்க காப்பி பண்ணி வேற இடத்துலயும் பேஸ்ட் பண்ண முடியும். இந்த ஆப் வந்து உங்களோட போனை வந்து ஒரு டிஜிட்டல் லைப்ரரியாக மாற்றும். அடுத்தது வந்து கெம்ஸ்கேனர். இந்த கெம்ஸ்கேனர் ஆப்ல வந்து பல பக்கங்களை வந்து ஒரே பிடிஎஃப் ஆக மாற்றுறதுக்கு இந்த ஆப் வந்து உதவுது. இதுல வந்து வாட்டர்மார்க் அல்லது டிஜிட்டல் சிக்னேச்சர் போடுறதுக்கு ஏற்ற வசதிகள் வந்து இந்த ஆப்ல இருக்குது. ஃபைல்ஸை வந்து மிக எளிதாக வாட்ஸ்அப் அல்லது மெயில் மூலமா ஷேர் பண்றதுக்கு முடியும். இந்த ஸ்கேனர் மெஷினை தேடி அலைஞ்ச காலம் எல்லாம் போய் இந்த ஸ்கேனர் மூலமா வந்து உங்களோட போன் மூலமாவே தரமான ஸ்கேனிங்ஸை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரியான ஒரு டிஜிட்டல் மயப்படுத்தலுக்கு இப்ப நாங்க வந்துட்டோம். அடுத்தது வந்து மொழித்திறன் மற்றும் குறிப்பெடுக்கும் செயலிகள் என்று சொன்னா உங்களுக்கு லாங்குவேஜ் சம்பந்தமாகவும் நோட்ஸ் எடுக்கிறது சம்பந்தமாகவும் உங்களுக்கு பயன்படக்கூடிய பயனுள்ள ஆப்ஸ் என்னென்னு தான் பார்க்க போறோம். முதலாவது வந்து கிராமர்லி. இந்த கிராமர்லி என்ற ஆப் வந்து நீங்க இங்கிலீஷ்ல ஒரு மெயில் அனுப்புனாலோ அல்லது ஒரு கட்டுரை எழுதினாலோ அதுல இருக்கிற கிராமர் மிஸ்டேக்ஸை உடனே சரி செய்யறதுக்கு உதவுறது தான் இந்த கிராமர்லி என்ற ஆப். நாங்க சொல்ல வர விஷயத்த இன்னும் கண்ணியமாவோ அல்லது ஸ்டைலாவோ மாற்றி எழுத இந்த ஆப்ஸ் வந்து உதவும். தப்பா இங்கிலீஷ் பேசிடுவோம் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை.
கிராமர்லி ஆப் மூலமா நீங்க ஒரு எக்ஸ்பர்ட் மாதிரி எழுதலாம். அது வந்து உங்களோட தன்னம்பிக்கையை இன்னும் உயர்த்தக்கூடியதாக இருக்கும். இதன் மூலமா நீங்க இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜை வந்து இன்னும் நல்ல ஆர்வமா கற்றுக்கொள்ளுவீங்க. அடுத்தது வந்து குயில் போர்ட். இது வந்து பெராஃப்ரேசிங், அதாவது ஒரு வாக்கியத்தின் அர்த்தம் மாறாம இன்னும் அழகா வேறு வேறு வார்த்தைகளை பயன்படுத்தி அந்த வாக்கியத்தை எப்படி எழுதுறது, எப்படி மாத்தி எழுதுறதுன்றதுக்காக பயன்படுத்தப்படுற ஆப். ஒரு வாக்கியத்தை வந்து திரும்ப திரும்ப பயன்படுத்தாம புதுசு புதுசான வார்த்தைகளை பயன்படுத்தி அந்த வாக்கியத்தை அமைக்கிறது, புதுமையா அந்த வாக்கியத்தை அமைக்கிறதுக்கு இந்த ஆப் மூலமா உங்களுக்கு நிறைய ஐடியாக்கள் கிடைக்கும். நிறைய அழகான வார்த்தைகள் வந்து இந்த ஆப் மூலமா கத்துக்கொள்ளுவீங்க. அடுத்தது வந்து எவர்நோட். இந்த எவர்நோட் என்ற ஆப் வந்து உங்களுக்கு நோட்ஸ் எடுக்கிறதுக்கு பயன்படுத்தப்படுற ஆப். இந்த ஆப் மூலமா வந்து உங்களோட மனசுல தோன்ற ஐடியாஸ், வாட்ஸ்அப் மெசேஜஸ், போட்டோஸ் அண்டு எல்லாத்தையும் ஒரே இடத்துல நோட்ஸ் எடுத்து வைக்கலாம். லேப்டாப், ஃபோன் அண்டு எல்லா இடத்துலையுமே வந்து இந்த நோட்ஸ் வந்து சிங்க் ஆகிடும். எங்களோட மூளைக்கு வந்து ஐடியாக்களை உருவாக்கி கொண்டுதான் இருக்கும். எந்த நேரமும் ஒர்க் பண்ணி கொண்டு புதுசு புதுசா ஐடியாக்களை யோசிச்சு கொண்டு இருக்கும். ஆனா எல்லா ஐடியாஸையும் வந்து எங்களோட மைண்ட்ல சர்வ் பண்ணி வைக்க இயலாது. அதுக்காக இந்த எவர் நோட் என்ற ஆப்பை வந்து நாங்க பயன்படுத்தலாம். எங்களுக்கு தோன்ற ஐடியாஸ் எல்லாத்தையும் சேமிச்சு வைக்கிறதுக்கு, உங்களோட போட்டோஸ், ஐடியாஸ், வாட்ஸ்அப்ல நாங்க பண்ற மெசேஜஸ் இதுகளை எல்லாம் சர்வ் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த ஆப் வந்து பயன்படுத்தப்படுகிறது. இது வந்து உங்களோட ஒரு டிஜிட்டல் டயரி மாதிரி வச்சுக்கொள்ளலாம். அடுத்தது வந்து இந்த மொழி சார்ந்த ஆப்ஸ்லையும் வந்து உங்களுக்கு கூகுள் லென்ஸ், மைக்ரோசாஃப்ட் லென்ஸ் வந்து முக்கியமான ஆப்ஸாக காணப்படுது. இந்த மொழி சார்ந்த செயற்பாடுகள்ல கூகுள் லென்ஸ், மைக்ரோசாஃப்ட் லென்ஸுன்ற செயற்பாடுகள்லயே ஒரு வேற லெவல்ல இருக்குமென்று சொல்லலாம். ஏன்னு சொன்னா நீங்க எந்த மொழியில இருக்கிற விடயத்தையும் வந்து இன்னொரு மொழிக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி தரக்கூடிய ஒரு ஆப்ஸாக இந்த ஆப்ஸ் வந்து காணப்படுது. அடுத்தது வந்து டூலிங்கோ ஆப். இந்த டூலிங்கோ ஆப்ல வந்து நீங்க ஒரு புது மொழியை ஒரு வீடியோ கேம் விளையாடுற மாதிரி ஜாலியா நல்ல ஜாலியா வந்து நீங்க அதை கத்துக்கொள்ளலாம். ஒவ்வொரு நாளும் 5 நிமிஷம் நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். சின்ன சின்ன வாக்கியங்களை ஒரு குழந்தைக்கு ஒரு குழந்தை எப்படி புது மொழியை கற்றுக்கொள்ளுமோ அந்த மாதிரி எளிமையாக நீங்க ஒரு புதிய மொழியை கற்றுக்கொள்ளலாம். இது ஒரு படிக்கிற ஆப் மாதிரி இல்லாம ஒரு கேம் விளையாடக்கூடிய ஆப் மாதிரி டிசைன் பண்ணப்பட்டிருக்கிறதுனால உங்களுக்கு போர் அடிக்காம இந்த ஆப்பை பயன்படுத்தி நிறைய புதிய புதிய மொழிகளை கற்றுக்கொள்ள முடியும். அடுத்தது வந்து ஹெலோ டாக். இந்த ஹெலோ டாக் வந்து என்னன்னு சொன்னா ஒரு லாங்குவேஜ் எக்ஸ்சேஞ்ச் ஆப் பண்ணி சொல்லலாம். அதாவது இந்த ஆப்ல வந்து நீங்க இங்கிலீஷ் கற்றுக்கொள்ள விரும்பினா, இப்ப இங்கிலீஷ தாய்மொழியா வச்சிருக்கிற ஒருத்தர் உங்களோட வந்து நேரடியா பேசி பழகலாம் இந்த ஆப் மூலமா. இப்படி வந்து நீங்க நேரடியா உரையாடல்களை மேற்கொள்றதன் மூலமா உங்களுக்கு வந்து இந்த இங்கிலீஷ்ல இருக்கிற பயம் நீங்கும். ஏனென்றா உங்களுக்கு ஒருத்தர் அந்த லாங்குவேஜை கற்றுக்கொள்றதுக்கு அந்த மதர் டங்கா கொண்ட ஒருத்தர், அதை வந்து தாய்மொழியா கொண்ட ஒருத்தர் வந்து உங்களோட நேரடியா கதைச்சு பழகிக்க உங்களுக்கு அவர் ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி பழகிடுவார் கொஞ்ச நேரம் கழிச்சதுக்கு பிறகு. அப்போ ஒரு ஃப்ரெண்டோட கதை கேட்க உங்களுக்கு பயம்ன்றது ஒன்று இருக்காது. அதோட ஒரு மதர் டங்க உச்சரிக்கிறார்கள் தான். இப்ப நாங்க தமிழ் மொழியை உச்சரிக்க நாங்க சரியான உச்சரிப்புல இருக்கு. இதே இப்ப எங்கட தமிழ் மொழிய வந்து தாய்மொழியா இல்லாத இன்னொருத்தர் தமிழ் மொழிய பேசும்போது அவருக்கு வந்து சரியான உச்சரிப்புகள் இருக்காது. ஆனா இப்ப நாங்க ஒரு சரியான ஒரு தாய்மொழியா இருக்கிற ஒரு மொழி பேசுற ஒருத்தர்கிட்ட இருந்து அந்த மொழியை நாங்க கற்றுக்கொள்ளிக்க, அவரோட நாங்க பேசி பழகிக்க அந்த சரியான உச்சரிப்புகள் என்னன்றதை விளங்கி கொள்ள முடியும். புத்தகத்துல படிச்சு ஒரு மொழியை கற்றுக்கொள்றதை விட ஒருத்தரோட பேசுறதன் மூலமா அந்த மொழியை வந்து இலகுவாகவே கற்றுக்கொள்ள முடியும். அந்த மொழியை கற்றுக்கொள்றதுக்கான சிறந்த வழியாக இந்த ஹெலோ டாக் ஆப் வந்து உங்களுக்கு பயன்படும். இந்த ஹெலோ டாக் ஆப் மூலமா நிறைய மொழிகளை சரியான உச்சரிப்புகளோட இலகுவாக கற்றுக்கொள்றதுக்கு உங்களால முடியும். அடுத்தது வந்து
மைண்ட் மேஸ்டர். இந்த ஆப்ல வந்து ஒரு பெரிய ஐடியாவை சின்ன சின்ன பிரான்ச்சஸா, கிளைகள் மாதிரி பிரிச்சு ஒரு மேப் மாதிரி உருவாக்கி கொள்ள முடியும். உங்களோட மூளை வந்து எப்பயுமே நீங்க வரிசையா பந்தி பந்தியா நிறைய விஷயத்த படிக்கிறத வந்து விளங்கி கொள்ளாது. வேகமா விளங்கி கொள்ளவோ புரிஞ்சு கொள்ளவோ முடியாது. சில நேரத்துல நாங்க ஒரே பேஜ நிறைய நேரம் வச்சு வாசிச்சு கொண்டிருப்போம். ஏன்னா எங்களோட மைண்டுக்குள்ள அது விளங்காது, விளங்குற தன்மை இருக்காது. ஆனா எங்களோட பிரெயினுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்கு. என்னன்னு சொன்னா, நாங்க படமாவோ வர்ணங்களை பயன்படுத்தியோ கலர்ஸை பயன்படுத்தி ஒரு விஷயத்த பார்க்கும்போது, படமா பார்க்கும்போது எங்களோட பிரெயின் வந்து அதை வேகமா விளங்கி கொள்ளும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொள்ளும். அதுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது தான் இந்த ஆப். இது வந்து ஒரு சிக்கலான விஷயத்தையும் எளிமையாக்கக்கூடிய ஒரு ஆப்பாக காணப்படுது. நீங்க படிக்கிற எல்லா விஷயத்தையுமே வந்து உங்களோட மைண்ட்ல வந்து புரிஞ்சு கொள்றதுக்கு கஷ்டம். அதை இலகுவா அந்த விடயங்களை புரிஞ்சு கொள்றதுக்கு ஒரு மேப்பா கிரியேட் பண்ணி இந்த ஆப் வந்து உங்களுக்கு தரும். அப்ப உங்களுக்கு அந்த விடயத்தை புரிஞ்சு கொள்றதுக்கு இலகுவாக இருக்கும். அடுத்தது வந்து உங்களுக்கு வந்து இலங்கையில இலங்கையில லோக்கல் கண்டெக்ட், இலங்கையில இருக்கிற மாணவர்களுக்காக மாத்திரமே பிரத்யோகமாக தயாரிக்கப்பட்டிருக்கிற ஆப்ஸ் என்னென்ன இருக்கு, வெப்சைட் என்னென்ன இருக்குன்றதை பத்தி தான் பார்க்க போறோம். இது கூடுதலா பாடசாலை மாணவர்களுக்கும் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு மிகவும் உதவிகரமானதாக காணப்படும். இந்த முதலாவது வந்து டிபி எடுகேஷன். இந்த டிபி எடுகேஷன் என்ற வெப்சைட் வந்து இலங்கையில தரம் 1 முதல் 13 வரை இருக்கிற மாணவர்களுக்கான இலங்கை பாடத்திட்டத்தின்படி அனைத்து பாடங்களையும் வீடியோ மூலம் கற்பிக்கும் ஒரு மாபெரும் தளமாக இது காணப்படுது. காசு கொடுத்து டியூஷன் போக முடியாத பிள்ளைகளும், ஆசிரியர்கள் பற்றாக்குறை இருக்கிற பாடசாலைகள்ல கற்கிற மாணவர்களும், இல்ல எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருந்து விளங்கி கொள்றது கஷ்டமா இருக்குது, இல்ல எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு விளக்கம் தேவை என்று நினைக்கிற மாணவர்களும் வந்து இந்த ஆப்ஸை பயன்படுத்தி கொள்ள முடியும். இந்த ஆப்ஸ்ல வந்து தமிழ் மொழி மூலமும் சிங்கள மொழி மூலமும் சிறந்த ஆசிரியர்களினால பாடங்கள் வந்து இலவசமாக கற்பிக்கப்படும். வீடியோஸ் மூலமா உங்களுக்கு இந்த பாடங்கள் வந்து விளங்கப்படுத்தப்படும். வெளிநாட்டு ஆப்களை விட எங்கட நாட்டின் பாடத்திட்டத்துக்கு ஏற்ற மாதிரி உருவான இந்த டிபி எடுகேஷன் ஆப் வந்து இலங்கை மாணவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம் என்றே சொல்லலாம். அடுத்தது வந்து பாஸ் பேப்பர்ஸ் ஆப். இந்த பாஸ் பேப்பர்ஸ் ஆப்ஸ்ல வந்து கடந்த 10ல இருந்து ஒரு 15 வருஷத்துக்கு இடையில நடந்திருக்கிற ஓ லெவல் எக்ஸாம் பேப்பர்ஸ், ஏ லெவல் எக்ஸாம் பேப்பர்ஸ், அதுக்கான ஸ்கீம், விடைத்தாள்கள் எல்லாத்தையுமே வந்து இந்த ஆப்ல பெற்றுக்கொள்ள முடியும். கடைசி நேரத்துல பாஸ் பேப்பர் தேடி திரிய வேண்டிய அவசியம் வந்து உங்களுக்கு இருக்காது. உங்களோட போன்லயே உங்களோட பாஸ் பேப்பர்ஸை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணி கொள்ளலாம். உங்களுக்கு திருப்பி ஒரு எக்ஸாம் ஒன்று வருதுன்னு சொல்லி பயப்படாதீங்க. கடந்த காலத்துல நடந்த பாஸ் பேப்பர்ஸை ப்ராக்டிஸ் பண்றதாலேயே 50% உங்களோட எக்ஸாம்ல வந்து ஸ்கோர் பண்ண முடியும் என்று சொல்லப்படுகிறது. அடுத்தது வந்து இலங்கையில் இருக்கிற மாணவர்களுக்காகவே பிரத்யோகமாக தயாரிக்கப்பட்ட இணையதளங்கள்ல வந்து எம்ஓஇ டிஜிட்டல் லைப்ரரி, இ தக்ஸலாவ இந்த மாதிரியான டிஜிட்டல் வெப்சைட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு இன்னும் இலகுவாக உங்களோட பாடத்திட்டங்களை வழங்கக்கூடியதாக காணப்படுது. இது வந்து இலங்கை கல்வி அமைச்சின் அதிகாரபூர்வமான தளங்களாக காணப்படுது. இங்க வந்து பாட புத்தகங்கள் மற்றும் பயிற்சித்தாள்கள் எல்லாத்தையுமே வந்து ஒரு பிடிஎஃப் வடிவுல பெற்றுக்கொள்ள முடியும். புத்தகம் துளைஞ்சிட்டாலோ இல்ல புதுசா ஸ்கூல் ட்ராப் அவுட் பண்ணிட்டு புதுசா படிக்க ஸ்டார்ட் பண்றவங்க, இப்படியான ஆக்கள், இல்ல புத்தகம் இல்லாத ஆக்கள், கிடைக்காத ஆக்கள், இந்த மாதிரியான ஆக்கள் இந்த வெப்சைட்ல இருந்து உங்களுக்கு தேவையான புத்தகங்களையும் ஒர்க் ஷீட்ஸையும் டவுன்லோட் பண்ணிக்கொள்ள முடியும். இது வந்து பாடசாலை மாணவர்களுக்கு மிகவுமே பயனுள்ளதான ஒரு வெப்சைட்டாக காணப்படுது. அடுத்தது வந்து ஏஐ. இந்த ஏஐ ஆப்ஸ் பத்தி சொல்லணும்னு சொன்னா, இலங்கையில இருக்கிற மாணவர்களுக்கு பிரத்யோகமானது என்று சொல்றதை விட எல்லா மாணவர்களும் பயன்படுத்தக்கூடிய மாதிரியான ஏஐ ஆப்ஸ் வந்து நிறையவே காணப்படுது. இதுல வந்து ஷீஷு ஏஐ வந்து
மாணவர்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் டியூட்டர் போல செயற்படுது. உங்களுக்கு வந்து சந்தேகங்களை கேட்டா உடனே விளக்கம் தரக்கூடிய ஒரு ஏஐ டூலாக இது காணப்படுது. கடினமான பாடங்களை வந்து இலகுவாக புரிய வைக்கிறதுக்கும் உங்களோட வீட்டு பாடங்களை செய்யறதுக்கும் உதவி செய்யக்கூடிய ஒரு ஏஐ டூலா இந்த ஷீஷு ஏஐ வந்து காணப்படுது. உங்கள்ட்ட 24 மணி நேரமும் சந்தேகம் கேட்கறதுக்கு உங்களுடைய ஒரு டீச்சர் ஒரு ஆள் இருந்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த ஆப் வந்து உங்களோட இருக்கிறது. உங்களுக்கு எந்த நேரத்துல என்ன தகவல் வேணுமோ, என்ன டவுட்ஸ் இருக்கோ, எதை கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை இந்த ஆப் மூலமா கிளியர் பண்ணி கொள்ள முடியும். அடுத்தது வந்து சைடர் ஏஐ. இந்த சைடர் ஏஐ வந்து ஒரு ஆல் இன் ஆல் அசிஸ்டன்டே சொல்லலாம். நீங்க ஒரு வெப்சைட்டை படிச்சுட்டு ஒரு வெப்சைட்ல வந்து படிச்சு கொண்டிருக்கேக்கல வந்து அதுல இருக்கிற கஷ்டமான விடயத்தை உங்களுக்கு விளங்கி கொள்றதுக்கு கஷ்டமான விடயத்தை இல்ல உங்களுக்கு தெளிவில்லாத விடயத்தை இந்த ஏஐட்ட கேட்டீங்கன்னு சொன்னா அது வந்து உடனே ஒரு நொடி பொழுதுல உங்களுக்கு அதுக்கான விளக்கத்தை தரும். இதுக்கு இந்த இந்த சைடர் ஏஐல வந்து ChatGPT, க்ளூடி, ஜெமினி போன்ற எல்லா மாடல்ஸும் வந்து இருக்குது. அதால இந்த ஏஐல வந்து எல்லா விடயத்தையுமே வந்து சமரி பண்ண முடியும். எல்லா விடயத்தையுமே வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி தர முடியும். உங்களுக்கு தேவை வர்ற மொழியில அந்த விடயத்தை டிரான்ஸ்லேட் பண்ணி தர முடியும். அடுத்தது வந்து கூகுள் நோட்புக் எல்எம் என்ற வெப்சைட் வந்து இது வந்து ஒரு கூகுளோட ஒரு மேஜிக் டூல் என்றே சொல்லலாம். நீங்க உங்கள்ட்ட இருக்கிற நோட்ஸ் அல்லது பிடிஎஃப் வந்து இந்த வெப்சைட்ல அப்லோட் பண்ணா அதுவே உங்களுக்கு ஒரு போட்காஸ்ட் மாதிரி, அதாவது 2 பேர் உரையாடுற மாதிரி ஆடியோ வடிவுல அந்த பாடத்தை உங்களுக்கு மாத்தி தரும். இப்படி மாத்தி தரைக்குள்ள வந்து உங்களுக்கு வந்து அதை விளங்கி கொள்றது படிக்கிறது இப்ப 2 பேர் டிஸ்கஸ் பண்ற மாதிரி கதைக்கிற மாதிரி ஒரு ஆடியோவை ஹெட்போனை போட்டுக்கொண்டு ஒரு பாட்டு கேட்கிற மாதிரி நீங்க கேட்டுக்கொண்டிருக்கீங்க. அதை படிக்கிறது வந்து அந்த பாடத்தை விளங்கி கொள்றதோ படிக்கிறது வந்து உங்களுக்கு மிகவும் இலகுவானதாக இருக்கும். அடுத்தது வந்து பெர்ப்ளெக்சிட்டி ஏஐ. இந்த பெர்ப்ளெக்சிட்டி என்னன்னு சொன்னா இது வந்து சாதாரண கூகுள் மாதிரி இல்லாம நீங்க கேட்கிற கேள்விகளுக்கு எல்லா வெப்சைட்லயுமே தேடி எடுத்து அதுவா ஒரு பதிலை உருவாக்கி அது உங்களுக்கு ஆதாரங்களோட வித் எவிடன்ஸ் ரெஃபரன்ஸோட உங்களுக்கு தரும். நீங்க ப்ரொஜெக்டோ ரிசர்ச்சோ செய்யும் போது இது வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஆப்பாக இருக்கும். இதுல தரப்படுற தகவல்கள் வந்து பெருமளவில் வந்து துல்லியமானதாக காணப்படும். அடுத்தது வந்து வூல்ஃபார்ம் அல்ஃபா. இந்த ஆப் வந்து ஒரு சாதாரண ரிசர்ச் என்ஜின் மாதிரி இருக்காது. கம்ப்யூட்டேஷனல் இன்டெலிஜென்ஸ் டூல். அதாவது இந்த ஆப்ல வந்து நீங்க ஒரு கஷ்டமான மேக்ஸ் கணக்கை போட்டா அது உங்களுக்கு அந்த கேள்விக்கான விடைய வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா தரும். மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்டு எல்லா விஞ்ஞான கணக்குகளையும் வந்து இந்த ஆப் மூலமா தீர்த்து கொள்ள முடியும். அதோட வந்து கிரகங்களோட நிலை, புள்ளி விவரங்கள், ஸ்டாட்டிஸ்டிக் தகவல்கள் எல்லாத்தையுமே வந்து துல்லியமா வந்து கணக்கிடக்கூடிய ஒரு ஆப்பாக இந்த ஆப் வந்து காணப்படுகிறது. அடுத்தது வந்து உங்களோட வாசிப்புக்கான ஆப்ஸ் என்னென்ன காணப்படுது, உங்களோட வாசிப்பை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய மாதிரியான ஆப்ஸ் என்னென்ன காணப்படுது. முதலாவது ஆப் வந்து மீடியம் ஆப். இந்த ஆப் வந்து உலகத்துல இருக்கிற மிகச்சிறந்த எழுத்தாளர்கள், டெக்னாலஜி நிபுணர்கள், எந்த துறையிலேயாவது வெற்றி பெற்றாக்கள் அவர்களுடைய கட்டுரைகளை வந்து எழுதக்கூடிய ஒரு தளமாக ஒரு வெப்சைட்டாக இது காணப்படுது. சாதாரண செய்திகளை தாண்டியும் ஒரு விடயத்தை பத்தி ஆழமான அறிவை வளர்த்து கொள்றதுக்கு இந்த வெப்சைட் வந்து உங்களுக்கு உதவுது. டேட்டா சயின்ஸ்ல இருந்து ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட் வரைக்கும் எல்லாமே இந்த வெப்சைட்ல கிடைக்கும். அடுத்தது வந்து பாக்கெட். இந்த பாக்கெட் ஆப் வந்து உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட லைப்ரரி அப்படி சொல்லலாம். இன்டர்நெட்ல வந்து ஏதாவது ஒரு ஒரு கட்டுரையோ ஒரு வீடியோவையோ இல்ல ஒரு ஆர்டிக்கல்லையோ நீங்க படிச்சு கொண்டிருக்கீங்க. உங்களுக்கு அந்த நேரத்துல அந்த ஆர்டிக்கல்லையோ அந்த வீடியோவையோ பாக்குறதுக்கு படிக்கிறதுக்கு வந்து டைம் இல்லாம இருக்கலாம். வேற ஏதாவது தேடிக்கொண்டிருக்கீங்க, இடையில திடீரென்று நீங்க பார்த்திருக்கலாம். உடனே நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா இந்த பாக்கெட் ஆப்ல வந்து நீங்க அந்த சர்வ் பண்ணி வைக்கலாம். அந்த வீடியோவை இல்ல அந்த ஆர்டிக்கல்ல சர்வ் பண்ணி வைக்கலாம். பிறகு உங்களுக்கு எப்போ
எப்ப ஃப்ரீ டைம் இருக்குதோ அந்த டைம்ல ஆஃப்லைன்லயே நீங்க இந்த வீடியோஸையோ அந்த ஆர்டிக்கல்லையோ பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கு. அடுத்தது வந்து இருக்கிறதுலயே மிக மிக கஷ்டம்னு சொல்றது எங்களுக்கு எல்லாருக்கும் பெரிய தலைவலி ஏண்டா மேக்ஸ் தான். இந்த மேக்ஸும் சயின்ஸையும் படிக்கிறதுக்கு இலகுவாக விளங்கி கொள்றதுக்கு ஈஸியான மெத்தட்ஸா ஈஸியான ஆப்ஸா எங்களுக்கு காணப்படுறது வந்து ஃபோட்டோ மெத்தட் ஆப் வந்து நீங்க எவ்வளவு கஷ்டமான கணக்கையும் போட்டோ எடுத்து இந்த ஆப்ல அப்லோட் பண்ணீங்கன்றாலே போதும், அந்த ஆப்பே உங்களுக்கு வந்து அந்த கணக்கை தீர்த்து அதுக்கான விடையையும் காட்டும். வெறும் விடையை மட்டும் காட்டுறது மட்டும் இல்லாம அந்த விடை எப்படி வந்தது, அதுக்கான காரணம் என்ன என்ற விளக்கத்தையும் அந்த ஆப்ல குறிப்பிடப்படும். அடுத்தது வந்து பீரியாடிக் டேபிள் ஆப்ஸ். கெமிஸ்ட்ரி படிக்கிறவங்களுக்கு தெரியும், உங்களுக்கு வந்து தனிம தனிம வரிசை அட்டவணைகள், அதாவது இந்த ஆவர்த்தன அட்டவணைகளை வந்து மனப்பாடம் செய்யறது வந்து சரியான கஷ்டமான ஒரு வேலை. இப்போ இந்த பீரியாடிக் டேபிள்ஸ் ஆப்ஸ் வந்து 2026ல அப்டேட் ஆன ஆப்ஸ் வந்து நிறைய இருக்கு. இதுல வந்து ஒரு எலிமெண்ட்டை பத்தின முழு விவரமும் படங்களோட இருக்கு. அணு எண், எலக்ட்ரான் அமைப்பு எல்லாவற்றையும் வந்து ஒரு 3D வடிவத்துல கூட உங்களால இந்த ஆப் மூலமா பார்த்துக்கொள்ள முடியும். அடுத்தது வந்து ஸ்டெலாரியம் ஆப். இந்த ஸ்டெலாரியம் ஆப் வந்து அஸ்ட்ரானமி படிக்கிற ஆட்களுக்கு, அதாவது வானியல் சம்பந்தமாக படிக்கிற ஆட்களுக்கு மிகவும் யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்பாக இருக்கு. உங்களோட போனை அப்படியே எடுத்து வானத்தை நோக்கி அப்படி உங்களோட போனை காட்டினாலே காணும் எந்த இடத்துல என்ன நட்சத்திரம் இருக்கு, என்ன கோள் இருக்கு என்று நல்ல துல்லியமா உங்களுக்கு இந்த ஆப் வந்து காட்டி தரும். அடுத்தது ஸ்கூல்ல சயின்ஸ் பாடத்துல வானியல் பாடங்களை படிக்கிற பிள்ளைகளுக்கும் இது நல்ல ஹெல்ப்ஃபுல்லான ஆப்பா இருக்கும். அடுத்தது வந்து வினாடி வினா மற்றும் பொது அறிவு, அதாவது குவிஸ் அண்ட் ஜெனரல் நாலேஜ் பத்தின ஆப்ஸ். இதுக்கு வந்து நிறைய ஆப்ஸ் வந்து எங்கள்கிட்ட இருக்குது. உங்களுக்கு வந்து உதாரணத்துக்கு 2 ஆப்ஸ் பத்தி நான் இதுல குறிப்பிட்டிருக்கேன். முதலாவது ஆப் வந்து டெட், அதாவது வந்து உலகத்தரம் வாய்ந்த சாதனையாளர்கள், விஞ்ஞானிகள் மற்றும் கலைஞர்கள உரைய ஸ்பீச்சை வந்து நீங்க இந்த ஆப் மூலமா கேட்கலாம். இது வெறும் பொது அறிவு மட்டும் இல்லாம உலகத்தை பத்தி நாங்க யோசிக்கிற விதத்தையே மாற்றக்கூடிய ஒரு ஆப்பாக காணப்படுது. ஒரு விடயத்தை எப்படி புதுசா அணுகிறதுன்னு சொல்லித்தரக்கூடிய ஒரு ஆப்பாக இந்த ஆப் காணப்படுது. அடுத்தது வந்து காஹூட். இந்த காஹூட் ஆப் வந்து ஒரு ஜாலியான கேமிஃபைட் மெத்தட்ல வந்து இந்த ஆப்பை வந்து டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது ஒரு குயிஸ் செய்யக்கூடிய ஒரு வெப்சைட்டாக இது காணப்படுது. ஒரு பாடத்தை அல்லது பொது அறிவை ஒரு விளையாட்டு போட்டி மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட மற்ற ஏனைய நபர்களோட சேர்ந்து படிக்கிற மாதிரியான ஒரு ஆப்ஸ் இது. இதுல ஒரு சலிப்பான படிப்பை கூட ஒரு த்ரில்லரான கேமா மாத்தி உங்களுக்கு தரும். ஆன்லைன்ல மற்ற மாணவர்களோட போட்டி போட்டு உங்களோட அறிவு திறமைய சோதிச்சு கொள்றதுக்கும் இந்த ஆப்ஸ் வந்து உங்களுக்கு பயன்படுத்துது. அடுத்தது வந்து டைம் மேனேஜ்மெண்ட். டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு நிறைய ஆப்ஸ் வந்து எங்கள்கிட்ட காணப்படுது. டைம் மேனேஜ்மெண்ட்டை மேற்கொள்றதுக்கு அதுல சில முக்கியமான ஆப்ஸ் பத்தி மட்டும் நான் உங்களுக்கு இதுல குறிப்பிட்டிருக்கிறேன். இன்றைக்கு வந்து இந்த அவசர உலகத்துல வந்து இளைஞர்கள் வந்து எதை எப்ப செய்யறது என்று தெரியாம திணறி கொண்டு இருக்கிறாங்க. உதாரணமா சொல்லணும்னு சொன்னா, நேரம்ன்றது வந்து இலங்கையில இருக்கிற ஒரு சாதாரண ஏழை மாணவனுக்கும் உலகத்தின் பெரும் பணக்காரர்களுக்கும் சமமாக வழங்கப்பட்ட ஒரு செல்வம். எல்லாருக்கும் வந்து ஈக்குவலா கிடைச்சிருக்கிற ஒரு பெரிய செல்வம் தான் டைம். இந்த டைமை நாங்க எப்படி பயன்படுத்துறோம், எப்படி பலப்படுத்துறோம்ன்றதுல தான் இருக்கு எங்களோட வெற்றி. அந்த வகையில எங்களோட டைமை மேனேஜ் பண்ணக்கூடிய மாதிரியான ஆப்ஸ் வந்து என்னென்ன இருக்குதுன்றதை தான் நாங்க பார்க்க போறோம். முதலாவது வந்து எங்களுக்கு நல்ல ஈஸியா எங்களுக்கு இலகுவா எல்லாரோட போன்லயும் இருக்கக்கூடிய ஒரு ஆப் வந்து கூகுள் கேலண்டர். இது வந்து வெறும் திகதியை பார்க்கறதுக்கான ஒரு அட்டவணை இல்லை. உங்களோட அன்றாட வேலைகளை நேர வரிசையா திட்டமிட இந்த ஆப் வந்து உங்களுக்கு நல்ல உதவியா இருக்கு. ஒரு முக்கியமான மீட்டிங்கோ அல்லது எக்ஸாமோ இருந்தா அந்த எக்ஸாமோ மீட்டிங்கோ நடக்கிறதுக்கு முன்னுக்கே இந்த கூகுள் கேலண்டர் நோட்டிபிகேஷன் மூலமா அதை உங்களுக்கு நினைவுபடுத்தும்.
இந்த கூகுள் கேலண்டர்ல வந்து ஈவெண்ட்ஸை செட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா நீங்க அந்த ஈவெண்ட்டை வந்து மறக்க மாட்டீங்க. நீங்க மறக்கணும் நினைச்சாலும் உங்களோட கூகுள் கேலண்டர் வந்து அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்தும். இதனால இந்த தேவையில்லாத பதற்றங்களை உங்களால தவிர்த்து கொள்ள முடியும். அடுத்தது வந்து நோஷன் ஆப். இந்த நோஷன் ஆப் வந்து ஒரு டிஜிட்டல் டயரி போன்ற ஆப். அதாவது நீங்க நோட்ஸ் எடுக்கிறதுக்கு, ப்ரொஜெக்ட்ஸ் திட்டமிடுறதுக்கு, அதோட உங்களோட பட்ஜெட்டை நிர்வகிக்கிறதுக்கு கூட, பட்ஜெட்டை பிளான் பண்றதுக்கு கூட இந்த ஆப் வந்து பயன்படுத்தலாம். இந்த ஆப்ல வந்து இருக்கிற டெம்ப்ளெட்ஸ் மூலம் மிக மிக அழகான முறையில அட்டவணைகளை உருவாக்கி கொள்ள முடியும். இது வந்து வெறும் நோட் புக்ல எழுதி வைக்கிற காலம் வந்து எங்களுக்கு வந்து போயிட்டு அப்படியே சொல்லலாம். இப்ப எல்லாம் யாரும் நோட் புக்ல என்ன என்ன டைமுக்கு என்ன வேலை செய்யணும், இல்ல என்ன பிளான் இருக்கு எல்லாம் எழுதி வைக்கிறதெல்லாம் இல்ல. ஓகே. அப்ப அந்த வகையில வந்து இப்ப இருக்கிற டிஜிட்டல் காலத்துக்கு ஏத்த மாதிரி எங்களோட ஒர்க்ஸை வந்து டிசைன் பண்ணி கொள்றதுக்கு இந்த நோஷன் ஆப் வந்து எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. இது வந்து ஒரு எங்களோட ஐடியாஸ், படிக்க வேண்டிய புத்தகங்களை, செய்ய வேண்டிய வேலைகள் எல்லாத்தையும் இந்த நோஷன் ஆப்ல வந்து சர்வ் பண்ணி வச்சுக்கொள்ள முடியும். அடுத்தது வந்து டு டூ லிஸ்ட், டூ ஈஸ்ட் போன்ற ஆப்ஸ் வந்து நீங்க காலையில எழும்பினோடனே இன்னைக்கு என்னென்ன வேலையை முடிக்கணும் என்றத ஒரு ஒரு லிஸ்ட் பண்ணி ஒரு பட்டியல் போட்டு நீங்க அந்த வேலையை முடிக்கிறதுக்கு உங்களை ஒரு நெறிப்படுத்தக்கூடிய ஒரு ஆப்ஸாக இருக்கு. ஒரு டைம் டேபிள் போட்டு உங்களோட லைஃபை வந்து மூவ் பண்ணக்கூடிய மாதிரியான ஒரு ஆப்ஸா வந்து இந்த ஆப் டு டூ லிஸ்ட் ஆப்ஸ் வந்து காணப்படும். இதுல வந்து நீங்க செய்து முடிச்ச வேலையை வந்து டிக் செய்யறப்போ, நீங்க செஞ்சு முடிச்சிட்டீங்க அந்த ஒர்க் அப்படின்ட்டு அந்த டிக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்டாட்டிஸ்பிகேஷன் இருக்கும். அந்த வேலையை முடிச்சிட்டோம்ட்டு ஒரு பெரிய ஒரு மன நிம்மதி உங்களுக்கு கிடைக்கும். அந்த மன நிம்மதி வந்து உங்களுக்கு அடுத்த ஒரு வேலையை செய்யறதுக்கு தூண்டக்கூடியதாக இருக்கும். நிறைய வேலைகள் இருக்கிற நேரத்துல வந்து எங்களோட பிரைன் வந்து ஐயோ இந்த வேலையை செய்யறதா அந்த வேலையை செய்யறதா, இப்ப அடுத்து என்ன செய்யணுமா, டைம் ஆகிட்டு, அந்த வேலைக்கு டைம் ஆகிட்டுன்னு சொல்லி எங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸை கொண்டு வரும். அந்த கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் போக்கி கொஞ்சம் ரிலாக்ஸா எங்களோட வேலையை வந்து ஒரு ஆர்கனைஸா ஒழுங்குபடுத்தி நாங்க கொண்டு போறதுக்கு வந்து இந்த ஆப்ஸ் வந்து எங்களுக்கு பயன்படுத்தப்படும். அடுத்தது வந்து ட்ரெல்லோ ஆப்ஸ். இந்த ட்ரெல்லோ ஆப் வந்து ஒரு விஷுவல் பிளானர். அதாவது ஒரு வேலையை செய்ய வேண்டிய வேலை என்ன, செய்து கொண்டிருக்கிற வேலை என்ன, ஆல்ரெடி செஞ்சு முடிச்ச வேலை என்ன என்று இந்த ஆப் மூலமா நாங்க பட்டியல் படுத்தி கொள்ளலாம். இது வந்து கூடுதலா நாங்க குரூப் ஒர்க் செய்யும் போது, குரூப்பா சேர்ந்து ஒரு ப்ரொஜெக்ட் செய்யும் போது எங்களுக்கு இது வந்து நிறைய நாள் பிளான் பண்ணின ஒரு ஒர்க், நிறைய நாள் பிளான் பண்ணி நிறைய நாளா நாங்க ஒரு ஒர்க்ல இப்போ ஒரு ரிசர்ச் ஒர்க்கோ ஒரு ஆர்டிகல் ஒர்க்கோ நிறைய நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நாங்க அந்த வேலையை செஞ்சு கொண்டிருக்கேக்க இந்த ஆப் வந்து எங்களுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. என்னென்ன வேலையை செய்து முடிச்சிட்டேன்னு ஈஸியா நோட் பண்ணி கொள்ளலாம். என்னென்ன வேலை செய்து கொண்டிருக்கிறேன், என்னென்ன வேலை பெண்டிங்ல இருக்கு என்றதையும் செக் பண்ணி கொள்ள முடியும். அப்படி செக் பண்றதன் மூலமா நாங்க எல்லாத்தையுமே வந்து ஒரு நிவர்த்தியா செய்ய முடியும். அந்த வேலையை இந்த வேலையை செய்து முடிக்க இல்ல இதை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற தேவையில்லாத பதட்டங்களை வந்து தவிர்த்து கொள்றதுக்கு இந்த ஆப் வந்து உங்களுக்கு உதவியா இருக்கு. அடுத்தது வந்து ஃபாரஸ்ட் ஆப். இந்த ஃபாரஸ்ட் ஆப் வந்து இப்போ நாங்க நிறைய பேர் வந்து எங்களோட போனை வந்து பயன்படுத்துறது வந்து எங்களால கண்ட்ரோல் பண்ணி கொள்ள இல்லாம இருக்கு. போன் அடிக்ஷன், இந்த போன் அடிக்ஷன், இன்ஸ்டாகிராம் அடிக்ஷன், ரீல்ஸ் அடிக்ஷன் என்று நிறைய அடிக்ஷன்ஸ் இப்போ டிஜிட்டல் மயமா உருவாகி கொண்டு இருக்குது. இப்போ எங்களோட போன்ல வந்து ஒரு நோட்டிபிகேஷன் சவுண்ட் கேட்டா அப்ப அந்த நோட்டிபிகேஷன்னால வந்து 23 நிமிஷத்துக்கு வந்து நாங்க டிஸ்ட்ராக்ட் ஆகுறோம். நாங்க பார்த்து கொண்டு இருக்கிற வேலையில இருந்து கிட்டத்தட்ட 23 நிமிஷத்துக்கு வந்து நாங்க டிஸ்ட்ராக்ட் ஆவோம்னு சொல்லி ஆய்வுகள் குறிப்பிடுது. அப்ப இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் தடுத்து உங்களோட மனசை வந்து உங்களோட கவனத்தை வந்து ஒருமுகப்படுத்துறதுக்கு, உங்களோட கவனச்சிதறல்களை குறைக்கிறதுக்கு இந்த ஃபாரஸ்ட் ஆப் வந்து பயன்படுது. நீங்க போனை பயன்படுத்தாம ஒரு வேலையை கவனமா செய்தா இந்த ஆப்ல கவனமா செய்யறதுக்கு இந்த ஆப் வந்து உதவுது. இது எப்படி என்று சொன்னா, நீங்க 25 நிமிஷத்துக்கு போனை தொடாம ஒரு வேலையை செய்தீங்கன்னு சொன்னா இந்த ஆப்ல வந்து ஒரு டிஜிட்டல் மரம் ஒன்று வளரும். அது நீங்க இப்ப இந்த 25 நிமிஷம் அந்த மரம் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து கொண்டிருக்கு. நீங்க போனை யூஸ் பண்ணாம இருக்கேக்க நீங்க போனை உங்களால கண்ட்ரோல் பண்ண இல்லாம எடுத்து யூஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா அந்த வளர்ந்த மரம் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க எவ்வளவு நேரம் யூஸ் பண்றீங்களோ அவ்வளவு நேரத்துக்கு கருகி கொண்டு இருக்கு, காஞ்சி போய் கொண்டு இருக்கு.
இப்படி ஃபோன் வந்து உங்களோட கவனத்தை சிதறடிக்குது, உங்களால கண்ட்ரோல் பண்ண இயலாம இருக்கு அப்படி என்று சொல்லி நினைக்கிறார்கள். இந்த ஆப்பை வந்து பயன்படுத்துங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ரிலாக்ஸா, ஒரு டைவர்ஷனா, உங்களுக்கு வந்து ஒரு உங்களோட மனசை ஒருமுகப்படுத்துறதுக்கு, உங்களோட கவனத்தை ஒருமுகப்படுத்துறதுக்கு இந்த ஆப் வந்து மிக பயன்படக்கூடியதாக காணப்படும். ஒரு விளையாட்டு மாதிரி இந்த ஆப்பை பயன்படுத்தி நீங்க உங்களோட கவனத்தை வந்து ஒருமுகப்படுத்த முடியும். இந்த ஆப்ஸ் எல்லாமே உங்களோட நேரத்தை வந்து உங்களுக்கு திட்டமிட உதவுறதோட, நான் திட்டமிட உதவுறதோட உங்களோட வேலையை வந்து நிவர்த்தி செய்யறது, பூரணத்துவமா நிவர்த்தி செய்யறதுக்கும், ஒரு ஃபுல்ஃபில்லா ஒரு வேலையை செய்து முடிக்கிறதுக்கும், உங்களுக்கு வந்து தேவையில்லாத பதற்றங்களை தவிர்க்கிறதுக்கும் இந்த டைம் மேனேஜ்மெண்ட் தொடர்பான ஆப்ஸ் வந்து உங்களுக்கு உதவுது. இப்ப எங்களுக்கு கிடைச்சிருக்க பெரிய ஒரு சொத்து என்னன்னு சொன்னா டைம் தான். பணத்தை தொலைச்சிட்டோம்டா சம்பாதிச்சு கொள்ளலாம், ஆனா போன நேரத்தை யாராலையும் கொண்டு வர இயலாது. திட்டமிடாத ஒரு நாள்ன்றது திசையறியாத ஒரு கப்பல் மாதிரி தான். அப்போ உங்களோட ஒவ்வொரு நாளையும் திட்டமிட்டு பிரயோசனப்படுத்தக்கூடிய மாதிரி உங்களோட நாளை திட்டமிட்டு அந்த அந்த நாளை வழி நடத்துங்க. இவ்வளவு நேரமும் நாங்க பார்த்த ஆப்ஸ் எல்லாமே வெறும் ஐகான்ஸ், இல்ல நாங்க யூஸ் பண்றதுக்கு சும்மா பிளே ஸ்டோர்ல இருக்கிற ஆப்ஸ் மட்டும் இல்லை. இது ஒவ்வொன்றும் வந்து உங்களோட வாழ்க்கையை வந்து மாத்தக்கூடிய ஒரு கீ மாதிரி. எங்களோட கையில இருக்கிற போன் வந்து வெறும் செல்ஃபி எடுக்கிறதுக்கோ, அல்லது இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் பார்க்கறதுக்கோ, மீம்ஸ் ஷேர் பண்றதுக்கோ, மெசேஜ் பண்றதுக்கோ மட்டும் பயன்படுத்துறது கிடையாது. எங்களோட போன் மூலமா அழகா எழுதுறதுக்கு கிராமர்லிய பயன்படுத்தலாம். உங்களோட உலகத்தோட இருக்கிற பல மொழிகள்லையும் பேசுறதுக்கு, புதிய மொழிகளை கற்றுக்கொள்றதுக்கு டோலிங்கோ போன்ற ஆப்ஸ் பயன்படுத்தலாம். கஷ்டமான கணக்குகள், சயின்ஸ்ல இருக்கிற பிரச்சனைகள், இதுகளை எல்லாம் தீர்த்து கொள்றதுக்கு போட்டோ மேத் போன்ற ஆப்களை பயன்படுத்தலாம். நீங்க இதுல இருக்கிற பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, இவ்வளவு பெரிய வானத்தை கூட எங்கட கையில கொண்டு வரக்கூடிய மாதிரியான ஸ்டெலாரியம் போன்ற ஆப்ஸ் கூட எங்கள்கிட்ட இருக்குது. இப்ப இவ்வளவு பெரிய ஒரு சாதாரணமா ஒரு போன் வச்சிருக்கிற ஒருத்தர் இந்த போன்ல படிச்சு பாஸ் ஆகி பெரிய பெரிய சாதனைகளை செய்த ஆட்கள் கூட இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னா, அம்பாறை மாவட்டத்துல இருக்கிற ஒரு ஓலெவல் முடிச்ச ஒரு பிள்ளை வந்து இப்ப ரீசெண்ட் இயர்ஸ்ல லாஸ்ட் இயர்ஸ்ல ஓலெவல் முடிச்சிட்டு அவ வந்து தான் ஏலெவல் எக்ஸாம் எழுதலாமா, ஓலெவல் முடிச்ச உடனே ஏலெவல் எக்ஸாம் எழுதலாமா அப்படின்னு சொல்லி தகவல் அறியும் உரிமை சட்டத்துல வந்து ஒரு கோரிக்கையை கேட்டிருந்தா. ஏன்னு சொன்னா அவக்கு வந்து ஸ்கூல் ஸ்டடீஸ் வந்து ஸ்லோவா இருக்குது, நான் வந்து வேகமா இந்த 2.5 இயர்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணி ஏலெவல் ஸ்டடீஸை முடிக்காம என்னால ஓலெவல் முடிச்சு அடுத்த வருஷமே நடக்க போற ஏலெவல் எக்ஸாம்ல பாஸ் பண்ண முடியும் அப்படின்ற அந்த பிள்ளைன்னு கான்ஃபிடென்ட். அதுக்கு அந்த பிள்ளை வந்து ஸ்கூலுக்கும் போகல, எந்த ஒரு பிரைவேட் கிளாஸஸுக்கும் போகல, பிரைவேட் டியூட்டர் அரேஞ்ச் பண்ணல. அந்த பிள்ளை தானும் தண்ட ரூம்ல இருந்த தண்ட போனை மட்டுமே யூஸ் பண்ணி தன்னால யூஸ்ஃபுல்லான ஆப்ஸ் எல்லாத்தையுமே பயன்படுத்தி முழுக்க முழுக்க அந்த பிள்ளை படிச்சு ஏலெவல்ல 3 எடுத்து அந்த பிள்ளை ஒரு டிஸ்ட்ரிக்ட் ரேங்கும் எடுத்து பாஸ் ஆயிடுச்சு. இப்போ இது வந்து ஒரு ஃபேமஸா வந்து இலங்கையில எங்களோட தற்காலத்துல நடந்து கொண்டிருக்கிற ஒரு சம்பவம். இதே மாதிரி எத்தனையோ பேர் வந்து இந்த ஆப்ஸை பயன்படுத்தி நிறைய சாதிச்சு கொண்டு இருக்கிறாங்க, எங்களோட போனை பயன்படுத்தி சாதிச்சு கொண்டு இருக்கிறாங்க. இப்போ நீங்க உங்களோட போனை பயன்படுத்தி சாதிக்கணுமா, இல்லை உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணி உங்களோட வாழ்க்கையை வந்து பாதாளத்துக்கு தள்ள போறீங்களான்றது உங்களோட கையில தான் இருக்கு. இப்போ நீங்க எந்த மாதிரி உங்களோட டைமை வந்து யூஸ்ஃபுல்லா மாற்ற முடியும், என்ன யூஸ்ஃபுல்லான ஆப்ஸை வந்து பயன்படுத்த முடியும்ன்றத வந்து நீங்க தெரிஞ்சு கொள்றதோட அந்த ஆப்ஸை பயன்படுத்தி உங்களோட வாழ்க்கையை வளப்படுத்தணும்னு சொல்லி நானும் ஆசைப்படுறேன். நீங்க அப்படி ஒரு உங்களோட வாழ்க்கையை வளப்படுத்தினீங்கன்னு சொன்னா கட்டாயம் வந்து உங்களோட எதிர்காலம் வந்து பிரகாசமான ஒரு எதிர்காலமாக காணப்படும் நினைக்கிறேன். இதோட இந்த செஷனை முடிச்சு கொள்றேன். பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ், ஏதாவது கிளியர் பண்ணணும், இல்லை ஏதாவது தகவல் தேவைப்பட்டுச்சுன்னு சொன்னா நீங்க கேள்வி கேட்கலாம். பங்கு பெற்றினர்கள் சந்தேகங்கள் இருந்தால் தெரிவியுங்கள்.
மிஸ் குட் ஈவினிங். இந்த யா ஆங்கி குட் ஆப் ஈவினிங் சொல்லுங்க. ஆங்கி ஆப்னு சொல்லியிருந்தீங்க, அதை கொஞ்சம் திரும்ப கொஞ்சம் சொல்ல முடியுமா? யா ஓகே. இந்த ஆங்கி ஆப் வந்து என்னன்னு சொன்னா எங்களோட பிரைன்ல வந்து இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு குறிப்பிட்ட அளவு டைமுக்கு மட்டும்தான் நாங்க படிக்கிற விஷயத்தையோ பார்க்குற விஷயத்தையோ எங்களோட பிரைன் வந்து ஞாபகம் வச்சுக்கொள்ளும். இப்படி எங்களோட பிரைன் வந்து அதை திருப்பி எங்களோட மைண்ட் வந்து ஞாபகப்படுத்தாட்டி நாங்க திருப்பி அதை மீட்டு பார்க்காட்டி திருப்பி அதை பத்தி நினைச்சு பார்க்காட்டி அது ஆட்டோமேட்டிக்கா வந்து மறந்துடும். நாங்க படிக்கிற விஷயமோ பார்க்குற விஷயமோ எல்லா விஷயமே வந்து ஷார்ட் டேர்ம் மெமரியில தான் ஃபர்ஸ்ட் சர்வ் ஆகும். இந்த ஷார்ட் டேர்ம் மெமரியில இருக்கிற விஷயம் எங்களோட விடயங்களை வந்து எங்களோட லாங் டேர்ம் மெமரிக்கு மாத்தணும்னா நாங்க திருப்பி திருப்பி அதை நினைச்சு பார்க்கணும், திருப்பி திருப்பி மீட்டல் செய்து பார்க்கணும். இதுக்கு வந்து இப்படி நாங்க மீட்டல் செய்து பார்க்கும்போது மட்டும்தான் எங்களோட லாங் டேர்ம் மெமரிக்கு அந்த விடயங்கள் வந்து ஷேர் பண்ணப்படும், சர்வ் பண்ணப்படும் எங்களோட லாங் டேர்ம் மெமரியில. இது வந்து ஒரு விஞ்ஞான தியரி. இதை வந்து அடிப்படையா வச்சுக்கொண்டு இத பத்தி சொல்ற விஞ்ஞான தியரிக்கு பேர் என்னன்னு சொன்னா ஸ்பேஸ்ட் ரிப்பிட்டேஷன். அதாவது இடைவெளி விட்டு நாங்க திருப்பி மீட்டல் செய்து பார்க்கிறது. இந்த விடயத்தை அடிப்படையா வச்சுக்கொண்டு உருவாக்கப்பட்ட ஆப் தான் வந்து இந்த ஆங்கி ஆப்ன்றது. அதாவது உங்களுக்கு ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் டைம்ல மறந்து போயிடும் தானே, அந்த மறக்க கூடாதுன்றதுக்காக அப்ப நீங்க படிக்கிற விஷயத்த உங்களுக்கு திருப்பி திருப்பி ரிமைண்ட் பண்றதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ஆப் தான் இந்த ஆங்கி ஆப்ன்றது. நீங்க ஒரு விஷயத்த மறக்க போற டைம்ல இப்போ ஒரு நாள் நீங்க முதல் நாள் இன்றைக்கு நீங்க இந்த ஒரு புக்கை படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அதுல இருக்கிற விஷயம் எல்லாத்தையும் நீங்க ஞாபகப்படுத்திட்டீங்க, இந்த ஆங்கி ஆப்ல சர்வ் பண்ணி வைக்கிறீங்க அந்த தகவல்களை சொன்னா உங்களுக்கு அடுத்த மீட்டல் எப்ப தேவைப்படும் சொன்னா அடுத்த ஒரு 3 நாள்ல உங்களோட மெமரிக்கு உங்களோட பிரைனுக்கு வந்து அந்த மீட்டல் தேவைப்படும். அந்த நேரத்துல இந்த ஆங்கி ஆப் வந்து உங்களுக்கு திருப்பி இந்த பாடத்தை வந்து உங்களுக்கு திருப்பி வந்து ஒரு மீட்டல் செய்யறதுக்கு உங்களுக்கு வந்து நினைவூட்டும். இப்படி நினைவூட்டுறதன் மூலமா நீங்க திருப்பி என்ன செய்வீங்கன்னா திருப்பி அந்த பாடத்தை படிச்சு விளங்கி கொள்ளுவீங்க. திருப்பி ஒரு 1 வீக்குக்கு பிறகு திருப்பி உங்களுக்கு ஒரு மீட்டல் செய்யறதுக்கு இந்த ஆப் வந்து உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணும். திருப்பி ஒரு 1 மந்த்துக்கு பிறகு அந்த பாடத்தை ரிமைண்ட் பண்றது உங்களுக்கு அந்த ஆப் வந்து ரிமைண்ட் பண்ணும். இப்படி திருப்பி 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 வந்து ரிப்பீட்டா நீங்க அந்த விஷயத்தை தெரிஞ்சு கொள்ளும் போது உங்களோட பிரைன்ல லாங் டேர்ம் மெமரியில வந்து அந்த விடயம் வந்து சேமிக்கப்படும். இதன் மூலமா நீங்க எல்லா விடயங்களையுமே வந்து ஞாபகம் வைத்துக் கொள்ளவும் முடியும். உங்களுக்கு வந்து நிறைய ஸ்ட்ராங்கா அந்த மெமரிஸ் வந்து ஞாபகத்துல இருக்கு. சோ வந்து மறந்து போகுது, எனக்கு படிக்கிறது மறந்து போகுது, ஞாபகம் இருக்குது இல்ல அப்படின்ற ஆட்கள் வந்து இந்த ஆப்ஸை பயன்படுத்தி கொள்ளலாம். ஓகே மிஸ், தேங்க்யூ. யா வெல்கம். ஓகே, யூனிவர்சிட்டி பாஸ் பேப்பர்ஸ் வந்து உங்களுக்கு யூனிவர்சிட்டி வெப்சைட்ஸ்லயே வந்து கிடைக்கும். ஸோ அதை வந்து நீங்க எடுத்து நீங்க பாஸ் பேப்பர்ஸ் பார்த்து கொள்ளலாம். ஓகே, வேற ஏதாவது டவுட்ஸ்? இந்த ஹலோ டாக் அந்த ஆப் வந்து இப்போ அதுக்கு எப்படி மிஸ் அது வந்து இப்போ நம்ம ஃபீஸ் கட்டி ஸ்டார்ட் பண்ணுறதா? ஓகே, ஹலோ டாக் வந்து உங்களுக்கு வந்து ஃபீஸ் கட்டி ஸ்டார்ட் பண்ற ஆப் இல்லை, அது கூடுதலாக வந்து ஃப்ரீயாக கிடைக்கக்கூடிய ஆப் தான். இது வந்து எப்படி சொன்னா இப்போ ஒரு வீடியோ கான்ஃபரன்சிங் மாதிரி யோசிச்சு கொள்ளுங்களேன். நீங்க உங்களுக்கு வந்து இப்போ இங்கிலீஷ் படிக்க போறீங்க அப்படின்னு சொன்னா இப்போ இங்கிலீஷ் மதர் டங்கா இருக்க இங்கிலீஷை வந்து தாய்மொழியா வச்சிருக்கிற ஒருத்தர் வந்து நேரடியா உங்களோட என்ன செய்வாருன்னு சொன்னா உங்களோட கண்டெக்ட் பண்ணுவாரு. உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸ்ல வந்து உங்களோட பேசுவாரு. இப்படி பேசும்போது நீங்க அவரோட என்ன சும்மா கேஷுவலான ஒரு கன்வர்சேஷனா தான் இருக்கு. நீங்க கதைப்பீங்க அவரோட பேசி பேசி பழகிக்கல வந்து உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யும். இப்ப எங்களுக்கு சிங்களம் தெரியாட்டி இப்ப சிங்கள ஃப்ரெண்ட்ஸோட நாங்க கதை கேட்கல, இப்ப சிங்களம் தெரிஞ்ச ஒரு பர்சனோட சிங்களத்துல கொஞ்சம் கொஞ்சமா கதை கேட்க நாங்க அதை இலகுவாக கற்றுக்கொள்ளுவோம் தானே. அதே மாதிரி தான் இந்த ஆப், அதுக்காகத்தான் இந்த ஹலோ டாக் வந்து பயன்படுத்தப்படுது. ஓகே மிஸ். ஓகே, இப்போ மொழிகள் படிக்க போகிறோம்ன்றக்குள்ள இந்த ஆப் கொஞ்சம் சரியா இருக்கும் என்ன மிஸ்?
ஓ! மொழிகள் படிக்கிறது அப்படின்னு சொல்லிக்க ஸ்பெசிஃபிக்கா வந்து இந்த ஹலோ டாக் வந்து இங்கிலீஷுக்கு பயன்படுத்துங்க. ஆனா வேறு வேறுபட்ட மொழிகள படிக்க வந்து உங்களுக்கு டூயோலிங் ஆப் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ சைனீஸ், கொரியன், இங்கிலீஷ், ஹிந்தி இந்த எந்த ஒரு லாங்குவேஜா இருந்தாலும் அத புதுசா நீங்க ஃப்ரெஷ்ஷா பேசிக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி படிக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு டூயோலிங் ஆப் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே மிஸ். இப்ப சிங்களம் எல்லாம் படிக்கிறேன்டாலும் அது ஓகேவா மிஸ்? ஓ! ஓ! சிங்களம் படிக்கிறன்ட்டாலும் உங்களுக்கு டூயோலிங் ஆப் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே மிஸ். மிஸ் இந்த இப்ப நீங்க இவ்வளவு நேரம் சொல்லி தந்தது மிச்சம் பெரிய பெரிய ஹெல்ப் தான் மிஸ் எங்களுக்கு. இப்ப இப்ப சாதாரணமா இவ்வளவு விஷயம் இருக்கேன் கூட நாங்க இப்ப ஜாயின்ட் ஆகி தான் நிறைய விளங்கி கொண்டோம் நாங்க. நான் யூனிவர்சிட்டி முடிச்சு பாஸ் அவுட் ஆயிட்டேன். ஆனா இப்ப மிஸ் பண்றேன். நான் அது நேரத்தோட இப்படி எல்லாம் செஷனில் அட்டன் பண்ணி தான் நிறைய விஷயங்களை நாங்க பின்பற்றி வைக்கலாம்னு இப்ப தோணுது மிஸ். இந்த தம்பி தங்கைகள்லாம் படிக்கிறாங்க. இப்ப இந்த ரெக்கார்டிங் கிளாஸ் அது வந்து லிங்க் ஷேர் பண்ணுவீங்களா மிஸ்? அவங்களை ஷேர் பண்ண அவங்களுக்கு ஹெல்ப்பா இருக்குது நானே அதுக்காக கேட்கிறேன். ஓ! தளம் ஃபேஸ்புக் சைட்ல வந்து இந்த ரெக்கார்டிங் வந்து செஷன் அப்லோட் பண்ணுவாங்க. அதுல பார்த்து நீங்க படிச்சு பார்த்துக்கொள்ளலாம். திருப்பி ரிவிஷன் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். அண்ட் வந்து இத விட மேலதிகமான எவ்வளவோ ஆப்ஸ் இருக்கு. நான் உங்களுக்கு ஷார்ட்டா 1 ஹவர்க்குள்ள கவர் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு சில பேசிக்கான ஆப்ஸ் மட்டும் தான் இதுல சொல்லியிருக்கேன். இத விட எவ்வளவோ ஆப்ஸ் வந்து இருக்குது. இப்ப நீங்க ஆப்ஸ யூஸ் பண்ணிக்க இப்ப எங்கள்ட்ட கையில நிறைய ஏஐ டூல்ஸ் இருக்கு. ஜெமினி, ChatGPT இந்த மாதிரியான ஆப்ஸ் எல்லாம் இப்ப கேஷுவலா எல்லாருமே யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்ப இந்த மாதிரி ஆப்ஸ்ல கூட உங்களுக்கு தேவையான ஆப்ஸ் உங்களுக்கு என்ன தகவல்களை இல்ல என்ன விடயத்துக்கு நீங்க ஒரு ஆப்பை பயன்படுத்த போறீங்க அதுக்கு உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கக்கூடிய மாதிரியான ஆப்ஸ் என்னென்னு கேட்டீங்கன்னா கூட அது கூட உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். ஸோ வந்து இப்போ டிஃபிகல்ட் இல்லை. ஃபோன் வந்து உங்களோட பெரிய எதிரியும் இல்லை. உங்களோட ஃப்ரெண்ட் நீங்கள் எப்படி உங்களை என்டர்டைன் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபோனை உங்களோட ஃப்ரெண்ட் மாதிரி நினைக்கிறீங்களோ அதே மாதிரி உங்களோட லைஃப்பை டிசைட் பண்ணுறதுக்கும் உங்களோட டிசைன் பண்ணுறதுக்கும் உங்களை டெவலப் பண்ணுறதுக்கும் உங்களோட செல்ஃபை டெவலப் பண்ணுறதுக்கும் உங்களோட ஃபோன் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்டாக இருக்கு. மிஸ் உண்மைதான் மிஸ். ஓகே. இந்த ஸ்லைட்ஸ்க்குள்ள கொஞ்சம் ஷேர் பண்ணி விட முடியுமா? விளங்கில இந்த ஸ்லைட்ஸ்க்குள்ள கொஞ்சம் ஷேர் பண்ணி விட முடியுமான்னு கேட்டேன். ஓ ஸ்லைட்ஸ் வந்து ஷேர் பண்ணுறதுன்னு சொன்னால் நான் வந்து கோஆர்டினேட்டருக்கு ஷேர் பண்ணுறேன். ஹோஸ்ட்டுக்கு அவள் ஷேர் பண்ணி விடுவா. ஓகே, தேங்க்யூ. ஓகே. அண்ட் அடிஷ்னலாக சொல்கிறேன், ஒர்க் பண்ணுறவங்க யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து நீங்கள் உங்களோட ஒர்க் டைமில் கூடுதலாக நீங்கள் லேப்டாப்போட மினக்கிறது என்னத்துக்குன்னு சொன்னால் நீங்கள் ப்ரெசன்டேஷன் ரெடி பண்ணுறதுக்கு வந்து தலையை பிச்சு கொண்டு என்ன ஸ்லைட் போடுறது எப்படி டிசைன் பண்ணுறது எப்படி ஒரு பர்ஃபெக்டான ஸ்லைடை ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க. இப்போ அதுக்காக நிறைய ஏஐ ஆப்ஸ் டூல்ஸ் எல்லாம் இருக்குது உங்களுக்கு. இப்போ நான் இந்த ப்ரெசன்டேஷனுக்காக செய்த இந்த பிபிடி கூட வித்தின் 5 மினிட்ஸுக்குள்ள ஒரு ஏஐ டூலில் ரெடி பண்ணது. என்னட்ட இன்னைக்கு லேப்டாப் இல்லைன்ற காரணத்தினால வித்தின் 5 மினிட்ஸுக்குள்ள மீட்டிங்க்கு ஒரு கொஞ்சம் முன்னுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் முன்னுக்கு நான் ரெடி பண்ணது. இதை வந்து காமா என்ற வெப்சைட்ல இருந்து நான் ரெடி பண்ணேன். இந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. இப்போ இதில் நீங்கள் யூஸ் பண்ணுறதன் மூலமாக வந்து உங்களோட ஒர்க்கை வந்து குயிக்காக முடிச்சு கொள்ள முடியும். ஒரு பர்ஃபெக்டாகவும் இருக்கும். ஒரு உங்களுக்குன்னு நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டாக உங்களோட ஒர்க் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஷைன் ஆகக்கூடிய மாதிரி உங்களோட ஒர்க் மட்டும் ஒரு ஸ்பெஷலாக தெரியக்கூடிய மாதிரியானதாக இருக்கும். ஒரு பர்ஃபெக்டான ஒர்க்காக இருக்கும். ஓகே, எனி அதர்ஸ்?
வேற யாருக்கும் டவுட்ஸ் இருக்கா? அக்கா டவுட்ஸ் இல்லாட்டிக்கு முடிப்போமா? முடிக்கலாம். ஓகே அக்கா. இன்றைய திசை வாராந்த தொழில்நுட்ப அமர்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் எமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்றேன். வளவாளர் பிரியதர்ஷினி அக்கா அவர்களுக்கு தளம் அமைப்பின் சார்பில் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்றேன். மேலும் பிஸியான டைம்லையும் எங்களுக்காக நேரத்தை ஒதுக்கி அமர்வை நடத்தி தனது அறிவை பகிர்ந்து குறித்த துறை தொடர்பாக குறிப்பிட்டிருந்தமைக்கு உண்மைக்கும் மிக்க நன்றி அக்கா. பங்கு பெற்றவர்கள் இன்றைய அமர்வு சார்ந்து உங்களின் அறிவையும் பார்வையையும் மேலும் மேம்படுத்தி இருக்க வேண்டும் என்று நம்புகிறேன். பங்கேற்பாளர்கள் அனைவரும் தொடர்ச்சியாக திசை பயிற்சி தொடரில் இணைந்து பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் அடுத்த வார அமர்வு தொடர்பான தகவல்கள் வழக்கம் போல அறிவிக்கப்படும். மீளவும் இன்றைய அமர்வில் இணைந்து கொண்ட அனைவருக்கும் நன்றிகள். இத்துடன் அமர்வு நிறைவு பெறுகின்றது.